ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீக்கக்கூடிய அடிக்ஷன் வித் மை ட்ரீம் பை 2 ஃபைன் பார்ட்டா. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்துட்டு எப்படி என் பண்ணியிருக்கோனாக்கா, நம்ம ஜிமின் வந்து ஜாங் கூட சொல்கிறாங்க 3 இயர்ஸ் பிஃபோர் எப்படி மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. நம்ம ஜாங் பார்க்குறாங்க 3 இயர்ஸ் பிஃபோர். ஆமாம், நான் வந்து 3 இயர்ஸ் பிஃபோர் பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாங் பார்க்குறவங்க எப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ 3 இயர்ஸ் பிஃபோர் தான்டா ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இது யூஎஸ்ஏ. ஓகேவா? அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா ஜிமின்னு சொல்கிறாங்க. நான் கொரியா போகணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா கேட்குறாங்க. அக்காவோட பாடியில் வந்துட்டு கேட்டெல்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டு உனக்கு எக்ஸாம் இருக்குது, அவனால் வர முடியாது சொல்லிட்டேனே அப்படி சொல்லி ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. மா ப்ளீஸ்மா சொல்கிறாங்க. பார்ப்பா, அங்கே தான் சம்மர். ஓகேவா? இங்கே சம்மர் இல்லை. ஓகே, உனக்கு வந்து எக்ஸாம் இருக்குது, 12th எக்ஸாம். பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அக்கா காலேஜ் முடிச்சிட்டா. ஓகேவா? அவளுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. நீ நெக்ஸ்ட் பாடிக்கு போகலாம். சரியா சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவன் வந்துட்டு கேட்டேன், நான் போகணுமா சொல்கிறாங்க. அவன் எனக்கு பாவம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேடா செல்லம், ஓகே நான் சொல்லிட்டேன் அவகிட்ட, நீ வரனால வர முடியாது சொல்லிட்டு சரியா விட்டு அப்படி சொல்கிறாங்க. இல்லை ப்ளீஸ் அம்மா, நாளைக்கு நைட் பாடி நான் போகணுமா சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. பாரு ஜிம்னா இங்கேருந்து ஒரே எவ்வளோ டைம் இருக்கும் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. எவ்வளோ மணி நேரம் ட்ராவல் தெரியுமா, அப்பாவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. சரியா? கண்டிப்பாக எங்களால் உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படி சொல்லிட்டு ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் வரவே நான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, நான் என்னவும் போக சொல்கிறாங்க. நீ என்னம்மா அம்மா சொல்கிறாங்க. ஜிமின், இங்கே பாரு, இது எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுமா கொரியா, இது வரைக்கும் தனியாக போனதே கிடையாது. நான் உங்களை சின்ன வயசு கூட்டிகிட்டு வந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் கூட்டிகிட்டு கூட போகல தெரியுமா சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, நான் இன்னும் கூட போகிறேன், இப்போ தான் பெருசாக வளர்ந்துட்டேன், இன்னும் கூட வரேன்னு சொன்னான். அவனுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறமா, சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நானும் இன்னும் போய்ட்டு வரவா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க. இல்லைப்பா செல்லும், அது வேண்டாம் சொல்கிறாங்க. ஒன்றும் ஒரு வித்தின் 2 days ஒரு எக்ஸாம் இருக்குமா, நான் போயிட்டு பாடி செலிப்ரேட் பண்ணிட்டு உடனே வந்துட்டு சொல்கிறாங்க. உங்க பார்ப்பா என்ன பேசிட்டு இருக்காது, வேறு நம்ம கண்ட்ரி எவ்வளோ தூரத்தில் இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்மா, ப்ளீஸ்மா, ஃப்ளைட்டில் தானே போக போகிறேன், போயிட்டு வந்துடுவோம்மா ப்ளீஸ் அப்படி ஜிமின் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை பார்த்துட்டாங்கம்மா ப்ளீஸ்மா, எனக்கு பாவமாயிட்டு ரொம்ப ஆசை கேட்ட மணி வரையா ஜிமினான்னு சொல்லிட்டு எனக்கு என் ஹேண்டிலே ஹேண்ட்மேடுக்கா கேக் பண்ணி கொடுக்கணும். நான் லாஸ்ட் டைம் உங்களோட வெட்டிங் அனிவர்சரிக்கு நான் கேக் பண்ணேன்னா அக்கா வீடியோ காலை பார்த்தாலும் கேட்டா எனக்கு எப்போ இதெல்லாம் பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு நான் பாடிக்கு நானே கேக் பண்ணி தரணுமா ப்ளீஸ் அம்மா ஜிமின் ரொம்ப ஆசை கேட்குறாங்க. ஜிம்ல நமக்கும் புரியுது, எனக்கும் புரியுதுடா, எனக்கு மட்டும் என்ன வேணடா பாடி போய் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஆசை, எனக்கு பண்ணணும்னு ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு டைம் இல்லையே சொல்கிறாங்க. ப்ளீஸ்மா சொல்லிட்டாங்க. நீ எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிட்டேன், எக்ஸாமுக்கு வந்து பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டேன், ஜஸ்ட் 1 day தானே. நான் 2 days எக்ஸாமுக்கு நான் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு ரிட்டன் உடனே கிளம்பிடுறேன் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. போயிட்டு வந்து வேலை பத்திரம் வந்துடுவோம்மா ப்ளீஸ்மா அக்கா பாவம்லாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, நாங்களும் வருவோம், ஆனால் எங்களுக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு மீட்டிங் இருக்கும், எனக்கு புரியுது சரியா, மீட்டிங் இன்வைட் பண்ண முடியாது, நீங்கள் போங்க, நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. ஓகே, நானும் இன்னும் போய்ட்டு வரேன் சொல்கிறாங்க. டிக்கெட் மட்டும் புக் பண்ணி தாங்கம்மா ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் அம்மா பார்க்குறேன். சார் ஓகே, நான் டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜிம்ல அம்மா புக் பண்ணிடுறாங்க. இப்போ கிஃப்டெல்லாம் வாங்கி தராங்க. இவங்க அக்காவுக்கு சரியாக சொல்கிறாங்க. ஓகேம்மா அப்புறம் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. பத்திரம் போகணும் சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மா தான் நெக்ஸ்ட் டே வந்து ஜிம்மும் நம்ம என்னையும் ட்ராப் பண்ணுறாங்க. என்னமோ ஜிம்ல வந்து நம்ம ஜிம்ல அம்மா ஏர்போர்ட் ட்ராப் பண்ணுறாங்க. 2 பேரும் கிளம்புறாங்க. பாய்மா சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு ஜிமின் என்ன தான் வராங்க. அக்காவுக்கு தெரியாது, சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், நம்ம சர்ப்ரைஸை பாடி செலிப்ரேட் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரிடா அப்படி சொல்லிட்டு என்னும் 5 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனில் அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ரீச் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா எவ்வளோ லாங்கில் சொல்கிறாங்க. ஃபைனில் ரீச் ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போலாமா சொல்கிறாங்க. டே ஃபஸ்ட்டு போய் சைல்டுஹுட் ஃப்ரெண்டை பார்த்துட்டு போகிறேன்டா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு ஜிம்னு என்னமோ இப்போ டேரக்டாக பூசான் தான் போகிறாங்க. பூசான் போய்ட்டு அவங்க வில்லேஜ், அந்த வில்லேஜ் தான் அவங்க ஃபஸ்ட்டு போகிறாங்க. நம்ம என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக அங்கே போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறாங்க. அந்த டே வந்துட்டு ஈவினிங் ஆகிடுது. ஜிம் பார்த்துட்டே நைட் அக்கா பாடிடா சொல்கிறாங்க. சரிடா நைட் 12 o'clock தான் பாடி அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஈவினிங் 6 o'clock தான் அவங்க அங்கே கிளம்புறாங்க. கிளம்பிட்டு டேரக்டாக நம்ம ஜிம்மில் அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்களோட வீட்டுக்கு வராங்க. நம்ம ஜிம்மும் இன்னும் வராங்க. வந்து டோர் பிள்ளை ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ ஒரு பாஸ் வந்து யார் அப்படி கேட்குறாங்க. அப்படி ஜிம்மில் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மில் பார்த்தது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஜிம்மின்னு சொல்கிறாங்க. கிராண்ட் மாஸ் ஜிம் தான் கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டைட்டு தான் அப்படி தங்கமே எப்போ வந்து அதை கேட்குறாங்க. இப்போ தான் சர்ப்ரைஸ் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸாக வச்சோ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நீங்கள் பாருங்க போது யாரும் கூட பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட் போகிறாங்க. யார் மா சொல்கிறாங்க. அவங்க ஜிம்மில் பார்த்தோம் அப்படி ஒரு ஹாப்பினஸ். 2 பேரும் மாறி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் பாஸ் ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட்மா எங்கள் அக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட்மா பார்க்குறாங்க. அச்சோ அக்காவா சொல்கிறாங்க. அக்கா எங்க அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் எங்கே அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறாங்க. அச்சோ நீ வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டாப்பா சொல்கிறாங்க. அப்செட் ஆகிட்டாங்க. ஆமாம் ரொம்ப அப்செட் ஆகிட்டா. அந்த ரீசனெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போயிட்டா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்பா சொல்கிறாங்க. ஆமாம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போயிட்டா சொல்கிறாங்க. ட்ரிப் போயிட்டாங்களா கிராண்ட்மா, நான் அக்காவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணி தான் கிராண்ட்மா வந்திருக்கேன் சொல்கிறேன். எனக்கு ஆமாம் பாருங்கள், நான் அக்காவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணி தான் வந்திருக்கேன். என்ன அக்கா ட்ரிப் போயிட்டா சொல்லிட்டேன். நீ வரது தெரியாதுல்லப்பா, அம்மா தான் சொன்னான் அந்த பிறகு ஜிம்மில் வர முடியாது எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் சொன்னாங்க ஒயின்னு கேட்டப்போ. அதெல்லாம் அவள் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பா. எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு அவளுக்கு. இதுக்கப்புறம் ஆஃபீஸ் தான் போகணும். ஆஃபீஸ் ஒர்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1 month இருக்குது. அதான் சரி ஓகே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போட்டு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ நான் அக்காவுக்கு எப்படி காட்டி விஷ் பண்ணுறது கேட்குறாங்க. நான் வந்துட்டு நேரில் வந்து ஹேண்ட்மேடாக
கேட்கலாம் பண்ணி நான் விஷ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன், இல்லைக்கா நாங்கள் ஃபோனில் விஷ் பண்ணியிருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, சரி ஓகே இப்போ அக்கா ட்ரிப் போன பிளேஸ் எங்கே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் கிளம்ப எங்கே சொல்லி கேட்குறாங்க. இப்போ உங்கள் கிளம்பி பார்க்குறாங்க. அதுவா அது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா சொல்கிறாங்க. ஹில் ஸ்டேஷன் ஆமாம், அவங்க வந்துட்டு ட்ரிப்லாம் போவாங்க அப்படின்னாக்கா ப்ரைவேட் ட்ரிப் தான், அவங்க மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போயிருக்காங்க. எப்படி டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. டென்ட் போட்டு ஆமாம் ஒரு மலைப்பகுதி தான் ஓகேவா, ஃபால்ஸ்லாம் இருக்கும், அங்கே ரொம்ப அழகாக இருக்கும். மவுண்டைன் போயிருக்காங்க சொல்லிட்டு மவுண்டைன் ஆமாம் மவுண்டைன் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பிளேஸ் தான் சொல்லிட்டு ஒரு நேம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறோம் அந்த பிளேஸா சொல்ல உனக்கு தெரியுமா என்னவோ ஜிம் கேட்குறேன் நல்லா தெரியும்டா, நான் வந்துட்டு சின்ன வயசில் போயிருக்கேன் சொல்லி சின்ன வயசில் ஆமாம் சின்ன வயசில் நான் சொன்னேன் இல்லையா நாங்கள் 6th படிக்கிற வரைக்கும் இங்கே தான் இந்த கொரியா எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் நான் அப்போ போயிருக்கேன் ஒரு டைம் ட்ரிப் கூட்டு போனாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அப்புறம் போகுமா சொல்கிறாங்க. அங்கே போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு கேக் மேக் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ டைம் 6 o'clock தான் ஆகுது, 12 o'clock தான் பாடி நம்ம அதுக்குள்ள வந்து கேட்கலாம் மேக் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ ஜிம் என்னமோ கேக் மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஹேண்ட்மேடாக கேட்கலாம் பண்ணிட்டு இப்போ ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இப்போ டைம் 8:30 ஆகுது. ஜிம் பேக் நான் போயிட்டு வருவா சொல்லிட்டாங்க. ஓகேப்பா நீ போய்ட்டு நான் அக்கா பண்ணினா போதும் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ஆமாம் நான் போயிட்டு வருவா சொல்கிறேன் பத்திரம் போயிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் என்னமோ 2 பேருமே வந்துட்டு உட்காராங்க காரில். இப்போ அம்மாட்ட சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஒரு ஹாஃப் தூரம் வந்துட்டாங்க. ரொம்ப லாங்கில் இருக்கிற பிளேஸ், அவங்க வீட்டுக்கும் அந்த பிளேஸ்க்கு ரொம்ப லாங்கில் இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ தூரமாடா சொல்லிட்டாங்க. ஆமாண்டா ஆமாண்டா அது மவுண்டைனில் ரொம்ப லாங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஓ சரி சொல்லிட்டு அவனுக்கு நம்ம போர் அடிச்சா எஃப்எம் ஆன் பண்ணி விட சரியா சொல்கிறாங்க. அப்படியே எஃப்எம் ஆன் பண்ண வாசிட்டமும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் எஃப்எம் ஆன் பண்ணுறாங்க அந்த காரில் போகும்போது. இப்போ சாங் ப்ளே ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு ரெட் அலர்ட் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. ஜிம் என்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன காரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஒரு செகண்டு. இப்போ ரெட் அலர்ட் எமர்ஜென்சி ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. அதாவது சம்மர் ரெயின் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மர் ரெயினாக சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம் சம்மர் ரெயின் வந்து வரப்போகுது, எல்லாரும் சேஃபாக இருங்க, வீட்டுக்கு தேவை திங்ஸ்லாம் மேக்ஸிமம் வாங்கி வச்சுக்கோங்க, வெளில இருந்தீங்கன்னாக்கா சீக்கிரம் வீட்டுக்கு போயிருங்க அப்படி சொல்லிட்டு எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. ஓ அப்படியே சொல்லி டக்கு 2 பேரும் மொபைல் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ தான் அந்த நியூஸை பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ரெய்னி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் அதை பார்க்காம இருக்காங்க. இப்போ எஃப்எம்ல இருந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க அந்த மவுண்டன் பார்க்க நெருங்கிட்டாங்க. வீட்டில் தான் ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் படாக மவுண்டன் வந்துடும். இப்போ ஜிம் பார்க்குறேன். இப்போ என்ன பண்ணுறோம் சொல்லிட்டாங்க. ரெயின் வரதுக்கு போயிடலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் ரெயின் வரதுக்குள்ள நம்ம போயிடலாம், போயிட்டு அக்கா வந்து பர்த்டே விஷ் பண்ணிட்டு அக்கா கூட கூட்டிட்டு வந்துடுறா வீட்டுக்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஆமாம் எனக்கு இப்போ ரெயின் வரப்போது அவங்க டென்ட் போட்டு ஸ்டே பண்ண முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. கரெக்டு தான் வா ஃபஸ்ட்டு சீக்கிரம் போகலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு என்னவும் கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க கார் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தூரம் விட ஆரம்பிக்குது. ஒவ்வொரு தூரம் பெருசாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஹெவி ரெயின் வரப்போகுதோ ஜிம் பார்க்குறாங்க. அவர் சொல்லிட்டு இருக்கும்போது செம்ம ரெயின், ஹெவி ரெயின், அந்த தண்டர் சவுண்டு ரெயின் ஜிம்மால் காது கொடுத்து கேட்க முடியல, அவ்வளோ சவுண்டாக இருக்குது. எனக்கு அது காருக்குள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஜிம் பயந்து போகிறாங்க. பயந்து போட்டு என்னோட அனுப்பிக்கிறாங்க. என்ன பார்க்குறேன் ஜிம் பயப்படாதா சொல்கிறாங்க. பயமாக இருக்குது என்னமோ ஜிம் சொல்கிறாங்க. பயப்பட நான் இருக்கேன் சொல்லிட்டு நம்ம தான் அப்புறம் ஆல்மோஸ்ட் நெருக்கிட்டு ஓகேவா நம்ம மவுண்டன் போயிடலாம். போயிட்டு எனக்கு அந்த மவுண்டன் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்டே பண்ணுறதுக்கு பிளேஸ் இருக்கும், அங்கே ஸ்டே பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க முன்னாடி இருக்காங்களா இல்லை உள்ளே இருக்காங்களா தெரியல. சொல்லி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டாங்கனாக்கா ஏன்னா டென்ட் போட்டு ஸ்டே பண்ணாங்க. கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிருப்பாங்க. முன்னாடியே வந்து மவுண்டன் மட்டும் பார்க்கணுனாக்கா முன்னாடியே அந்த ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம். எங்கே இருக்காங்க தெரிய சொல்லிட்டாங்க. ஃபோன் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மியுமே இப்போ அவர் ஃபோன் எடுத்து வீடியோ கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பார்த்தாக்கா அவர் ஃபோனில் நெட்ஒர்க்கே இல்லை. அந்த மவுண்டன் போக போக நெட்ஒர்க் இருக்காது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நெட்ஒர்க் இல்லாச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க. நான் என்னோட நெட்ஒர்க் ஒர்க் ஆகுது இது பாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மே என்னோட நெட்ஒர்க் வந்து ஒர்க் ஆகுது சொல்லிட்டு அவர் நம்பர் வந்து ஒயனுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒயன் வந்து ஃபோன் முன்னாடி எங்காட்டி இருக்குது, எடுக்கவே இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் கால் ஜிம் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒயன் பிக் பண்ணிடா. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் வீட்டு கால் பண்ணியிருக்காரு ஒயனுக்கு. இப்போ ஒயன் பிக் பண்ணாது என்ன நம்பர்லாம் அவருக்கு தெரியும். எடுத்துட்டா எடுத்து பார்க்குறேன். என்ன பார்க்குறாங்க பார்த்தா ஜிம் இருக்காங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு ஒயன் பார்க்குறா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தா ஒயன் ஹெட் அடிப்பட்டுக்கு மாதிரி இருக்குது. அக்கா இது என்ன சொல்லி ஜிம் தான் வீட்டில் அவங்க கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மி நீ இப்போ எங்கே இருக்க நீ எப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அக்கா நான் உனக்கு தேடி வந்துட்டு இருக்கேன், உன்னை பார்க்க வந்துருக்க சொல்லிட்டாங்க. என்ன பார்க்குவா சார் ஒயின் கேட்குறேன். ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன எங்கே இருக்கேன்னு கேட்குறா. ஜிம் தான் நான் கொலையில் தான் இருக்கேன், நான் இங்கே வந்துட்டு இருக்கேன் ஜிம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற ஜிமின் ஹெல்ப் பண்ணுறா சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன டக்குனு கார் ஸ்டாப் பண்ணிட்டு கேட்குறாங்க. ஒயினக்கா என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ ஒயின் நடந்தாலும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ட்ரிப் வந்தேன்டா, இந்த மாதிரி சடனாக வந்துட்டு இங்கே வந்துட்டு ஹெவி ரெயின் வந்துச்சு. ரெயின் வந்து கூட பரவாயில்ல நாங்கள் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தோமா, அந்த மலையில் உள்ள மணல் சரிய ஆரம்பிச்சு. ஆமாம் பாறைலாம் வந்துட்டு அப்படி கீழே விட ஆரம்பிச்சிச்சு. எங்களை வந்து லாக் ஆகிருக்கும், எங்களுக்கு எப்படி வரதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்கிறாங்க. ஹெட் வேறு அடிபட்டுருக்கு லைட்டா, ஹெட் வேறு அடிபட்டுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அடிபட்டுருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்னக்கும் ரொம்ப பேனிக் ஆகுது. இங்கே பாருங்க நான் ஆல்மோஸ்ட் பிளேஸ் ரீச் பண்ணிட்டேன் ஓகேவா, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மு கேட்டேன். என்ன கேட்குறாங்க. இப்போ என்ன ஒயின் சொல்லிட்டு ஒரு பிளேஸ் நான் சொல்கிறேன், அந்த பிளேஸாக ஓகே நாங்கள் வரேன் சொல்லிட்டு போய் என்ன ஃபோனை கட் பண்ணிட்டு ஸ்பீடாக ட்ரை பண்ணுறாங்க. ஜிம்முக்கு பயம் வந்துடுது. என்னமோ சொல்கிறாங்க பயப்படாங்க பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஸ்பீடாக வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த பிளேஸ் ரீச் ஆகிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க இறங்குனாக்கா ஃபுல் அண்ட் ரெய்னி தான், அந்த ரெய்னி கட்டிட்டு இருக்கு. ஆனால் அவங்க அக்காவை சர்வ் பண்ண ரீசனுக்காக ஜிம் வந்து பெருசாக பொருட்படுத்தவே இல்லை. சொல்லிட்டு ஜிம்மும் இப்போ ஜிம்மு என்னமோ இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக சேரு போகும்போது ஜிம்முக்கு வலிக்கு விட்டது காலை இப்போ என்ன பிடிச்சிருக்காங்க. ஜிம்
பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல்லாக ஹில்ஸ் இல்லையா, அந்த மண் அப்படி சரிஞ்சிட்டு இருக்கு, மழை பெய்ய அது அப்படியே மண்ணில் சரிஞ்சு விடுது, பாறையில் உருண்டு ஓடிட்டு இருக்கு. ஜிம்முக்கு அதை பார்த்து பயம் வந்துடுது, எப்படி இப்படி இந்த இடத்துல அவங்க உண்டாங்கன்னு சொல்லிட்டு. அது நார்மலாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் ரெய்னி டைம்லாம் அந்த இடத்துல போனால் ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ ஜிம்மி இன்னும் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இன்னும் சவுண்டு கேட்குது, சம்மன் ஹெல்ப்னு சவுண்டு கேட்டே இருக்கு. ஜிம்மி பார்க்குறாங்க, இது யாரோட சவுண்ட் சொல்லிட்டாங்க, இது கண்டிப்பாக அக்கா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சவுண்டாக தான் இருக்கும். வா சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. 2 பேர் போகிறாங்க. அங்கே பார்த்து அக்கா நிறைய பசங்க எப்படா இருந்தது வெளில வரது சொல்லிட்டு பாறையெல்லாம் சுற்றி கீழே விழுந்தனால அவங்களோட வந்து பிளாக் பண்ணியிருக்கு. அவங்களுக்கு ஏஞ்சி வர முடியாத சுச்சுவேஷனில் சேர் அப்படி மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன தான் இங்கே எப்படி விட்டால் சரி வர சொல்லிட்டு எமர்ஜென்சி கால் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி கால் பண்ணுறாங்க. இப்போ அங்கே பிக் பண்ண என்ன சொல்லிட்டு இந்த மாதிரி மவுண்டைன் வந்து கொஞ்சம் பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே நாங்கள் வரோம், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து மெயின் ரோடு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மும் என்ன தான் போயிட்டு இருக்காங்க. எனக்குலாம் பயம், உங்கள் அக்காவுக்கு வந்து பர்த்டே ஆசை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹெட்டில் பேர் அடிபட்டுருக்கு சொல்லிட்டு அவர் அதை நினச்சி அழுதுட்டு போயிட்டு இருக்காரு. ஃபைனலாக நம்ம ஜிம் என்ன அந்த இடத்துக்கு பேச ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆக பார்த்தா ஒரு பெரிய பார் வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எப்படி ஜிம்னு பார்க்குறாங்க, என்ன கூப்பிட சொல்லி என்ன பார்க்குறாங்க, ஒயினக்கா அப்படி கத்துறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற அந்த சைடு பாருக்கு அந்த சைடு அவர் இருக்கா, என்னமோ நான் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த சொல்லிட்டு இருக்கா. அக்கா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, இந்த இடத்துல இருக்கா என்னமோ சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம யோசிச்சிடுவோம், நம்ம ஜிம்முக்கு என்னமோ தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் போகும்போது எப்படி நம்ம காலும் ஸ்லீப் ஆகிட்டே இருக்குது. நம்ம என்ன ஆரம்பிச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஃபைன் வந்து ரீச் ஆகுறாங்க. ஒயின் பார்த்தா அவருக்கு அப்படியே ஹெட்டில் அடிபட்டுருக்கு, ஒரு மாதிரி இப்படி ஷிவர் ஆகிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் உங்கள் அக்கா ஒருத்தருக்கு அப்படி ஒரு அழகாக ஓடிவிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஒயின் பார்க்குற ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் ஹக் பண்ணிக்கிறா. அக்கா ஜிம் பார்த்துருக்காங்க. ஜிம் சொல்லி எப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க, அக்கா அப்புறம் பேசிக்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. அங்கே பார்த்தாக்கா 2 பொண்ணுங்க இருக்காங்க. அப்படின்னாக்கா நடக்க முடியாமல் இருக்காங்க, கால் அடிபட்டு. இப்போ அங்கே பார்த்தா 2 பொண்ணுங்க கால் அடிபட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அக்கா இது சொல்கிறாங்க, இவ தானே ஜெஸ்ஸி, இவ தான் நான்சி எப்படி சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி அக்கா நான்சி அக்கா ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்ல ஜெஸ்ஸி பார்க்குறா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அக்கா கால் அடிபட்டுச்சா, ஜிம் கிட்ட வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க 2 கால் விட்டு அடிபட்டுருக்கு. இப்போ என்ன பார்க்குறாங்க, அக்கா மற்ற ஃப்ரெண்ட்ஸும் எங்கள் காசு உங்கள் பசங்க ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு நாங்கள் சேஃப் ஆகும்னு சொல்லிட்டு எங்களை ஃபஸ்ட்டு அனுப்பிட்டாங்கடா. அந்த பக்கம் அந்த பாறை உண்டு வந்துட்டுச்சா, அது கூட அந்த பக்கம் வரணும்னு சொல்லிட்டு எங்களை அந்த பக்கம் புஷ் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் அவங்க வந்துட்டு அங்கே மாட்டிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த பாறைக்கு அந்த பக்கம் என்ன நினச்சிட்டு தெரியலடா, எந்த ஒரு வாய்ஸ் சத்தமே கேட்கலடா அப்படி சொல்லி வாயின் சொல்கிறேன். காமா சத்தமே கேட்கல, அந்த மண்ணை போய் சரிஞ்சிச்சு அவங்க மேலே. எனக்கு பயமாக இருக்குது, இந்த அவங்க வந்து மண்ணுக்குள்ள மாட்டிக்கணும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒயின் அழறா. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, இல்லை கால் பண்ணியிருக்க ஆம்புலன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் அந்த பக்கம் போவா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா ஜிம்மின் இந்த பக்கம் போக முடியல தங்கன்னு சொல்கிறாங்க. நான் போகிறேன் ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு என்னடி சொல்கிறாங்க, பாவடி குழந்தை சொல்கிறாங்க. இல்லாட்டி அவனால முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்த்துருக்காங்க. ஜிம்மின் செல்லும் அந்த பக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிட்டு இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கேட்டு சார் ஜிம்மின் நான் ஒயின் நாங்கள் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் என்ன இந்த பக்கம் வராங்க. பார்த்தாக்கா அந்த பக்கத்தில் உள்ள பசங்க எல்லாம் அப்படியே அவங்க மேலே மயங்கி கிடக்குறாங்க. எனக்கு மேலே மண்ணும் அந்த சேர் வந்து இப்படிக்கா சரிஞ்சு அவங்க மேலே புஷ்ப கீழே விழுந்திருக்காங்க. அவங்க மேலே சரிஞ்சிருக்காங்க, எல்லாம் மயங்கி விழுந்திருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி என்ன பார்க்குறாங்க, ஷாக் ஆகிடுங்க. ஐயோ சொல்லி பார்க்குறாங்க. எனக்கு அவங்க ஃபுல்லாக மண் வந்து ஆல்மோஸ்ட் நெக் வரைக்கும் மண் வந்து ஹைட் ஆயிருக்கு. அவங்க ஹெட் மட்டும் தெரியுது. ஜிம்மி பார்க்குறாங்க. அவங்க நேம்லாம் தெரியாது. ஜிம்மிக்கு ஒரு பேச முடியாது. அவர் போய் பார்க்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க பிடிச்சிட்டாங்க. இப்படிக்கா டேப் பண்ணுறாங்க. யாருமே கான்ஷியஸ்லேயே இல்லை. ஏன்னா ஹெட்டில் அடிபட்டுருக்கு. இப்போ எனக்கு அடிபட்டுருக்கு. இவங்க அந்த பால் டக்குனு உருண்டு விழுந்ததால சின்ன சின்ன கல் பாரெலாம் பட்டு அடிபட்டுருக்கு அவங்களுக்கு. இப்போ இந்த பக்கம் என்ன பார்க்குறாங்க, என்ன பார்த்துட்டு பாருங்க சொல்லிட்டு எழுப்புறாங்க. பார்த்தா அவங்கள்ட்ட கான்ஷியஸ் யாருக்கு கை கால் அடிபட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன தான் அப்படியே ஒரு பசங்க பிடிச்சி தூக்குறாங்க. பார்த்தா அந்த பையன் வந்துட்டு எல்லாம் ஹைட் வெயிட்டாக இருக்கும். இப்போ ஜிம்முக்கு என்னமோ சேர்ந்து தூக்குறாங்க. அந்த பையனை தூக்கி இந்த பக்கம் பாருக்கு இந்த பக்கம் மேலே வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம வேணும் பார்க்குற காய் எப்படி சொல்லி டேப் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா அவரும் மயங்கிருக்காரு. இவங்க பாருடா சொல்லிட்டு எழுப்புறாங்க. எனக்கு இவங்களாம் தான் இந்த பொண்ணுங்க ஃபஸ்ட் சேஃபாக இருந்துருக்கா. அவ்வளோ தூரத்தில் கூட்டு வந்து அந்த பக்கம் வச்சுருப்பாங்க. எனக்கு அவங்க ஸ்டே பண்ண பிளேஸ் வேறு இடம். இவங்க ஓடி வந்திருப்பாங்க. அந்த லைன் வரதுக்குள்ள மெயின் ரோடு போயிடலாம்னு சொல்லி ஓடி வந்திருப்பாங்க. அவங்க தான் அந்த வர கேப்புக்குள்ளே தான் வந்துட்டு இவங்க அந்த மாதிரி மாட்டி இருந்திருப்பாங்க. இப்போ இவங்களாம் இந்த பக்கம் புஷ் பண்ணுவாங்க. ஒரு பாறை வந்திருக்கும். இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணுங்களை ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பிடிச்சி எடுத்து விட்டுட்டு அவங்க அந்த இடத்துல மாட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன வந்துட்டு ஒரு பசங்க தூக்கிட்டாங்க. ஒவ்வொரு பசங்க தூக்கிட்டு வராங்க. ஆல்மோஸ்ட் அவங்க 4 பசங்க இருந்திருப்பாங்க, 5 பசங்க இருந்திருப்பாங்க மொத்தம். அவங்க 4 பசங்க தூக்கிட்டாங்க. லாஸ்ட் ஒரு பையன் மட்டும் அப்போ பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த பையனோட ஹெட்டில் பின்னாடி அடிபட்டு பிளட் போயிட்டு இருக்கு. ஏன்னா மற்றவங்க யாருக்கும் மேலே ஹெட்டில் அடிப்படல. ஜஸ்ட் அவங்க வந்து நார்மலாக அடிப்பட்டு வாங்கியிருக்காங்க. இவரு கூட ஹெட்டில் அடிப்பட்டு ஜிம்முக்கு பயமாக இருக்குது. இப்போ ஒயின் பக்கம் வந்துட்டா என்ன வந்து ஹேண்ட் பிடிச்சி தூக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் ஒயின் இருக்காங்க. ஒயினுக்கு மட்டும் தான் கொஞ்சம் ஹெட்டில் மட்டும் அடிபட்டு. மற்றவங்க கை கால் அடிபட்டுருக்குனால மற்றவங்க நடக்க முடியல அதிகமாக. இப்போ ஒயின் மட்டும் நடக்க முடியல. இந்த பக்கம் வந்துருக்கு. வந்து பார்க்குறா ஜங்கு கிந்திரிடா சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டு டேப் பண்ணுறா. பார்த்தா ஜங்கோட ஹெட்டில் பிளட் போயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அக்கா பிளட் ஜிம் பார்த்து பயப்படுறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறாரு. எப்போ தூக்கத்தை என்ன சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம என்ன பார்த்தா ஒவ்வொரு பசங்க தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அந்த பக்கம் வந்துட்டு இப்போ ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு பசங்க கேரி பண்ணிட்டு போகிற தூக்கிட்டு போயிட்டு அந்த ஆம்புலன்ஸ் வைக்கிறாங்க. 2 ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்படி விட்டு லேட்டாக இருக்கும். ஜிம் தான் வந்துட்டு அக்கா நீ கால் பண்ண சொல்கிறாங்க. யார்கிட்ட கால் பண்ண சொல்கிறாங்க. என்னுடைய கசின் ஒருத்தவங்க இருக்காங்க. அவரோட டாக்டர் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நம்பர் நான் சொல்கிறேன் கால் பண்ண சொல்லிட்டு இப்போ நம்பர் சொல்கிறாரு. இப்போ நம்ம வையணும் அவரோட மொபைல் நம்பர்
எடுத்து கால் பண்ணுற ஒரு பர்சனுக்கு அவங்க பேர் டாக்டர் பேக்கியான். இப்போ அவங்க சொல்கிறாங்க, ஹலோ சொல்கிறாங்க, நீங்கள் என்னோட கசனாக சொல்கிறாங்க. ஆமாம், நான் என்னோட கசனா நீங்கள் சொல்கிறாங்க. நான் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அக்கா சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மோட அக்கா சொல்கிறாங்க. அப்படி என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒயின் நடந்ததாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க ஜிம்மிட்டு ஃபோனை கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு கேட்டு தான் இருக்காங்க சொல்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேக்கன் சொல்கிறாங்க, ஜிம்மு பரவாயில்ல டேப் பண்ணு, ஹெட்டில் அடிப்பட்டு பெட் போயிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, கான்ஷியஸ்க்கு வெளியே வந்து மயங்கிடக்கூடாது சரியா, மயக்கத்துல கொஞ்சம் வெளில வேக்கப் பண்ண வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறது பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் தான் டேப் பண்ணுறாங்க, இங்கே பார் சொல்லிட்டு ஜிம் டேப் பண்ணுறாங்க. இப்போ ஒயனுக்கு நம்ம என்ன கூப்பிட்றாங்க, ஒயனுக்கு போய் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு அங்கே ஜெஸ்ஸியில் நடக்க முடியல, நீ வந்து கையை பிடிச்சி தூக்கிட்டு வா, கையை பிடிச்சி கூட்டிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயனு போயிட்டு நம்ம ஜெஸ்ஸியோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த ஆம்புலன்ஸ் ரீச் ஆயிடுச்சு, ஒவ்வொருத்தரும் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெச்சர் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜெஸ்ஸியும் நம்ம நினச்சி ஜிம்மில் ஒயன் வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிருக்கா. இந்த பக்கம் ஜேகே ஜிம் மட்டும் தான் இருக்காங்க, என்ன வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் இங்கே பாரு சார் ஜிமின் டேப் பண்ணுறாங்க. இப்போ நக்கா சிக்ஸை டேப் பண்ணுறாரு. அப்போ தான் நம்ம ஜாம் கொடுத்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் வந்துட்டு அப்படி வந்துட்டு ஜிம்மில் ப்ரொஃபஸர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவன் பயங்கராரு. இங்கே பாருங்க வேக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ வெயிட் பண்ணக்கூடாது ஜிமின் தான் அவர் ட்ரை பண்ணுறாரு. எனக்கு ஜங்கு தூக்கமில்ல, செம்ம வெயிட்டு ஜங்குக்கு. ஆனால் எதுவுமே யோசிக்காம ஜிம்மோட மொத்தமாக நல்ல ஒர்க் அவுட்டில் பண்ண ஒரு ஜிமின் அப்படி தூக்கிட்டு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் நடக்கவே முடியல. ஆனாலும் அவருக்கு வந்து ஹெட் அடிப்பட்டுருக்கு. பாவம் இவர் தான் எல்லாரையும் சேவ் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்காரு சொல்லிட்டு நம்ம ஜிமின் இது பண்ணாங்கனாக்கா அந்த அப்படி ஜங்கு வந்து தூக்குறாங்க. கையில் பிரைடல் ஸ்டைலே தூக்கியிருப்பாரு. தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் தான் என் ஜங்கு தூக்கிட்டு வந்துருக்காங்க. ஒயனும் நம்ம ஜிமின் ஒயனும் நம்ம என்ன திரும்பி பார்க்குறாங்க. அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. எனக்கு ஜங்கு செம்ம ஹெவி வெயிட், எப்போ தான் தூக்கலான்னு போய் எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது அவங்க 2 பேருக்கும். ஆனால் அவங்க தூக்கிட்டு வராங்கன்னு அதை நினச்சி பார்த்துருக்காங்க. இப்போ 2 பேரும் கிட்ட தூக்கிட்டு வந்துட்டு ஆம்புலன்ஸ் வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. போல அம்மா சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, நம்ம காரில் எடுத்துகிட்டு வரோம் ஓகேவா, நீ அக்கா கூட சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினும் ஒயனும் அந்த ஆம்புலன்ஸ் இருக்காங்க. பின்னாடி வந்துட்டு நம்ம இன்னொரு ஆம்புலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன வந்து அவர் கார் எடுத்துகிட்டு இருக்காரு. காரில் அந்த ஆம்புலன்ஸ் வரும்போது தான் ஜிமின் பார்க்குறாங்க. ஜேகேக்கு நிறைய பிளட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஹேண்டில் உள்ள ஒரு கட்சி கொடுத்து ஜேக்கோட ஹெட்ல வந்து வச்சு பிடிச்சிக்கிறாரு. இன்னும் பிளட் வந்து லீக் ஆகக்கூடாது, அதிகமாக போகக்கூடாது சொல்லிட்டு. அப்போ ஒயின் பார்த்துட்டு செல்லம் நீ டேஸ்க்கு அப்புறம் வந்துருக்க மட்டும் பார்க்கணும் ஆசையான இவ்வளோ இதாக நான் நினச்சிட்டு இருந்தேன், நீ வர மட்டும் நினச்சிட்டு இங்கே வந்து எல்லாரும் வந்திருக்க மட்டும் தெரியுமா, இப்படி ஆயிடுச்சு நீ வந்து நேரம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஸோ ஓகேக்கா பரவாயில்ல, அவங்களுக்கு ஒன்றும் ஆகா சரியா நல்லா தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தா ஆல்மோஸ்ட் இங்கே வந்து இந்த சுச்சுவேஷன் நடந்தது அப்படியே வந்து டைம் ஒரு 11:50 ஆயிடுச்சு. இப்போ அவங்க ரீச் ஆகுறாங்க. இப்போ 11 o'clock ஆயிருக்கும். இங்கேருந்து போகிறப்போ ஒரு 1 hour ஆகுது அந்த ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுது. ஏன்னா அந்த மவுண்டன்லேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கு 1 hour ஆயிடுது. 1 hour ஆகுது. கரெக்டாக ஜிம்மில் இவங்களாம் வந்து ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டாங்க. போது அந்த ஹாஸ்பிட்டலில் டைம் 12 o'clock ஆகுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அந்த காலில் கேக் அப்படியே தான் இருக்குது. அந்த கேக் வந்து என்னோட கொடுக்குறாங்க. இந்த ஜிம்மின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அக்கா ஹாப்பி பர்த்டே கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லி எனக்கு ஒரு பக்கம் ஒரு தம்பி வந்து நினச்சி ஹாப்பியாக இருக்க வாயில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அடிப்பட்டு கழிச்சு கஷ்டப்படுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தேங்க்யூடா சொல்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே காசு ஜிம் தான் கொடுக்குறாங்க. இப்போ கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு எல்லாமே கொடுத்துறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. இங்கே பாரு சொல்கிறாங்க. அக்கா அங்கே கூட யாருக்கு எதுவும் இல்லை சரியா டாக்டர் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு அவுட் ஆஃப் ரேஞ்ச் தான் சொல்லிட்டு நீ பயப்படாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பேக்கர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. இப்போ ஜிம் போய்ட்டு பேக்கரில் பேசுகிறாங்க. எதுவும் ஆகாசிட்டு அவங்களுக்கு எதுவும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. சரி சொல்லிட்டு இப்போ இன்னும் ஜிம் ஒரு 1/2 hour அங்கே இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நைட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ஜிம்முக்கு எக்ஸாம் இருக்குது. இன்றைக்கி நைட்டு இப்போ அவர் போனால் தான் மார்னிங் போய் எக்ஸாம் எழுத முடியும். எனக்கு 2 days தான் இருக்கும். அவருக்கு வந்துட்டு போய் ஆகணும். ஜிம் பார்க்குறாங்க. அக்கா சொல்கிறாங்க. என்ன ஜிம் எல்லாம் சொல்கிறாங்க. நான் ஊருக்கு போகணும் சொல்கிறாங்க. ஊருக்கு போகணும் ஆமாம் அஜோ எக்ஸாம் இருக்கணும். ஆமாக்கா நான் அவனை பார்க்க தான் வந்தேன் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்து ஜிம்மில் ஷர்ட்டுக்குள்ள அவ்வளோ பிளட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஜங்க் கூட பிளட் ஸ்டைன் தான் அது எல்லாமே பிளட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ட்ரெஸ்லாம் மெஸ்ஸி ஆகிட்டு அப்படி இருக்குது. இப்போ ஒயின ஒரு மாதிரி இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. அக்கா இது எல்லா திங்ஸ் இருக்குது சரியா, நீ எது நினச்சி ஒரு பண்ணாதான் அவங்க எல்லாம் சரியாயிடுவாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்களா சொல்லுவாங்க. ஃபோனில் பண்ணிட்டு அவங்க வருவாங்க சொல்கிறாங்க. சரி அப்போ நான் கிளம்புவா, எனக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நான் போகணும் அக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா. அச்சோ சாரி சொல்லலாம் எனக்கு இவ்வளோ கஷ்டம் சொல்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் உங்க கூட வந்து அன்னைக்கு பாரு இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜஸ்ட் ஹெட் வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. ஒரு பேண்டேஜ் கூட போட்டு விட்டாங்க. அவருக்கு ரொம்ப அடி இல்லை, மற்றவங்க அடி. இப்போ நம்ம ஜிம் ஒயின் பார்க்குறா. தேங்க்யூ தேங்க்யூ ஜிம்னு சொல்கிறாங்க. எதுக்கா காசு நீ மட்டும் வரலன்னா சொல்கிறாங்க. அக்கா என்ன பேசுகிற ஜிம் தான் இப்போ நைட்டு அடிக்கிறாங்க. ஒயின் பார்க்குறா. சாரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறேன். 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறோம். என்ன ஜிம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறா. சரி உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது பதிலாக போட்டுருந்தா சொல்கிறாங்க. ஓகே நான் கிளம்ப சொல்கிறாங்க. ஏர்போர்ட் வருவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அவங்களுக்கு நீங்கள் இங்கே இருக்கணும், அவங்க எல்லாரும் நீங்கள் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெஸ்ஸி வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க. எனக்கு ஒரு கால் தள்ளி போச்சு முதல்ல பேச முடியலாம் பண்ணி முடியுது. ஜிம் பார்க்குறாங்க. ஜெஸ்ஸியக்கா நான் போயிட்டு வருவா சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துட்டு போயிட்டு வா தேங்க்யூ ஜிம்னு சொல்கிறாங்க. எதுக்கா காசு நல்லபடி நாங்கள் வந்து இல்லைனாக்குறாங்க என்ன ஆயிருப்பா சொல்கிறாங்க. அப்படி இல்லைக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நான் வரேன்னா கூட சொல்கிறாங்க. நீ எப்படி அப்படி பேசுகிற பார்த்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்படி போயிட்டு வருவா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜெஸ்ஸி வந்து ஜிம்மில் கொஞ்சம் கிட்ட கூப்பிட்டு அவரோட ஃபோனில் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. பதிலாக போயிட்டு வா சொல்கிறாங்க. சரி சொல்லி ஜிம்மே பார்க்குறாங்க. நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரி அது பசங்க யாருமே உங்களை பார்க்கல, இவங்க இந்த பொண்ணுங்களை மட்டும் இவங்க பார்த்துருப்பாங்க. அப்படி பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஜிம்மில் வந்துட்டு யூஎஸ் போனதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. எல்லாரும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. எல்லாருமே ஓகே தான், எல்லாரும் கொஞ்சம் அடிப்பட்டுருக்கு தான் ஓகே ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. அப்புறம் அவருக்கு அடிப்பட்டுச்சு அவருக்கு என்னாச்சு கேட்குறாங்க. ஜவுக்கு கேட்குறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவன் இப்போ ஓகே தான், அவன் கொஞ்சம் நல்லா இருக்கான் சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் ரெக்கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு
என்ன சொல்கிறாங்க இப்போ ஜிம்மே சரிக்கா ஜிம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம் என்ன ஜங்கு பற்றி கேட்டுக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க. 3 இயர்ஸ் பிஃபோர் தான் நடந்திருக்கும். இப்போ நம்ம ஜிம் இந்த கரண்ட்லேயே சொல்லி முடிக்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரியாட்ட ஜெக்கி பார்க்குறாங்க. நீ என்னை தூக்கிட்டு போனது நீயா சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான். உங்களை டேப் பண்ணிவிட்டு இந்த பர்ஸ் நீங்கள் நைஸ் அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் வாங்கிட்டீங்க. எனக்கு தான் பயம். பட் அவ்வளோ அவ்வளோ போயிட்டு இருந்துச்சு ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி சின்ன டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி அது நீ யார் சொல்கிறாங்க. ஆமாம் அது அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அது உங்களோட சுச்சுவேஷனில் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு நீங்கள் ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு ஆசை போயிருக்கீங்க. அது இந்த அக்காவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும், நீங்கள் என்ஜாய் பண்ண சொல்லிட்டு போயிருக்கீங்க. நாங்கள் பார்த்தா அது எல்லாமே சுச்சுவேஷன் வேறு மாதிரி ஆயிடுச்சு. தேங்கடா உங்களுக்கு எனக்கு எதுவும் ஆகலை ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஒரு மாதிரி இருக்குது. நான் தான் ஜிம்மில் வந்து ஜெக்கி கேட்குறாங்க. எனக்கு தெரியல நான் எதாவது உங்கள் ஜிம்மில் வந்து சொல்கிறான்னு நினைக்கிறீங்க. நான் பார்த்தீங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. நான் நடந்துட்டு ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்து 1 வீக் ஆஃப்டர் நான் ஜிம்மில் பார்த்தேன் அப்படி சொல்லி ஜெக்கி சொல்கிறேன். ஆமாம் 1 வீக் ஆஃப்டர் ஜிம்மில் உங்களை பார்க்கவே ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு வந்துட்டு இருக்கும். எனக்கு அதுக்கு வந்து கெஸ் பண்ணாமல் போயிட்டு நான் கேட்காம போயிட்டு நேசிட்டு நான் நினச்சிட்டு இருக்காரு ஜிம் பார்க்குறேங்க. ஸோ ஓகே பரவாயில்ல ஓகேவா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன். உண்மையாக நிச்சயமாக உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. அல்லா சொல்கிற ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிக்காது ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன். அதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை நான் உங்களை கீழே படுத்துக்குங்கன்னு சொன்னேன். ஒரு வார்த்தை கூட ஏன் நீ கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்து ரூம் கூட நீங்கள் போய் தூங்கிருக்கலாம்னு நீ போகவே இல்லை. நான் பெட்டில் தூங்க நீங்கள் கேட்டு தூங்கிட்டே இருப்பீங்க. ஒன் டே கூட நான் சொன்னது மாரி நீங்கள் எதுவும் பண்ணதில்லை தெரியுமா. நான் என்ன சொன்னோம் அப்படியே கேட்டிருக்கீங்க. ஈவன் நான் உங்களுக்கு திட்டினா கூட நீங்கள் அப்படியே கம்மியாக வாங்கிட்டு போயிடுவீங்க அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன். உனக்கு ரைட்ஸாக என்கிட்ட சொல்கிறாங்க. ஈவன் நான் உங்கள் பக்கத்தில் தூங்குறப்ப கூட நீங்கள் அழகாக கம்ஃபர்ட் பண்ணி அந்த ஹக் பண்ணி தூங்க வச்சிங்க. அப்போ கூட தப்பான இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பார்க்கவும் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஏன் இந்த பக்கத்தில் தூங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் பாரு நான் உனக்கு சொந்தமான பாசம் வைக்கவா. நீ பக்கத்தில் தூங்குறப்ப நான் எப்படி கேட்க முடியும். நான் எப்படி கேட்கலாம். அதை நான் கேட்க மாட்டேன் சரியா. நான் உனக்கே சொந்தமான பாசம் வைக்கவா. நம்மளுக்கு உனக்கு மட்டுமே சொந்தம் வைக்கவா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. பாரு நான் மொத்தமாக உனக்கே சொந்தம் வைக்கவா சொல்கிறாங்க. என் மனசு ஃபுல்லாக நினைஞ்சிருக்க ஒரு பாசம் நீ மட்டும் தான் வைக்கவா. உன்னை தாண்டி வர யாராலையும் உன் பக்கத்து வரவே முடியாது ஓகேவா. இப்போ ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இருக்குது. நீ மட்டும் தான் என் லைஃப்பில் ஜெயிக்க சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு ஒன்றே கூட எவ்வளோ கோவம் வரையா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நான் உங்களை திட்டிருக்கேன். நான் உங்களுக்கு மிரட்டுறேன் சொல்கிறாங்க. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு ஓகேவா. நீ ரொம்ப சாஃப்டாலாம் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கிற எதுவுமே சரி. நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே இருந்தால் எனக்கு பிடிக்கும். நீ எப்போ இதே மாதிரி திட்டிகிட்டே மாறிட்டே இருக்கணும் ஓகேவா. எத்தனை குழந்தைங்க பார்த்தாலும் நீ தான் ஃபஸ்ட்டு குழந்தை. ஆனால் எப்போதுமே நாங்கள் பத்திரமா பார்த்து பண்ணி ஜாலியாக பாசிட்டிவ் அதுவும் ஃபீல் பண்ண வைக்கவே மாட்டேன் ஓகேவா. நீ ஹாப்பியாக மட்டும் போதும் வேறு எதுவும் வேணாம் ஜெயிக்க அப்படி ஜெயிக்க சொல்கிறாங்க. நீங்கள் பாரு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நீ மேலே தூங்கலாம் ஓகேவா. நான் ஹோல்டு பண்ணுவேன் லைஃப் லாங் வரைக்கும் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிச்சயமாக சரியா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பக்கத்தில் வந்து தூங்குறப்போ அவ்வளோ ஆசை இருக்கும் தெரியுமா. சரி ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரவே வராது. ஏன் கோவம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இவ்வளோ சொல்கிறாங்க. பாரு உங்கள் இடத்துல இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவாங்க சொல்கிறாங்க. பர்மிஷன் இல்லாமல் உன்னை பார்த்து இப்படி ஒன்று கிஸ் பண்ண தப்பு ஏன் தானே என்னோட தப்பு தானே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அப்போ தப்பாக தெரிஞ்சப்போ சொல்கிறாங்க. பாடு தங்கும் அந்த டைமில் யாருக்காவது அப்படியே கோவம் வர சரியாது. நீ புரிஞ்சுக்கிட்டே எனக்கு அது போதும் ஓகேவா. அதை பற்றி பேச வேணாம். நீ அப்போ தான் மட்டும் போதும் ஓகேவா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் சொல்கிறாங்க. லவ் டூ ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே உனக்கு என்ன விஷயம்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு விஷயம்லாம் எதுவும் இல்லை. நான் எப்போ இந்த ஃபுல்ஃபில் பண்ணக்கூடாது சரியா. மொத்த லவ் எனக்கு மட்டும்தான். உங்களது மொத்த லவ் எனக்கு நீங்கள் மொத்தமாக எனக்கு மட்டுமே ஜிம் சொல்கிறாங்க. அவர் சொல்லும் போது ஒரு கண்ணில் அந்த லவ் அதை பார்க்குறப்ப ஜெக்கிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உனக்கு மொத்தமாக நான் சொல்லணும். ஆமாம் நீங்கள் மொத்தமாக எனக்கு மட்டும்தான் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பண்ண மொத்தமாக உனக்கு தான் சொல்லி ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி இண்டிபெண்டாக இருக்கிறதுல ஒரு விஷயமே இல்லைன்ற அவர் புரிஞ்சிருச்சு. எனக்கு அவர் அவ்வளோ லவ் அவ்வளோ அழகாக சொல்கிறார். இந்த மாதிரி பேசுறது தான் வந்துட்டு அந்த மனசோட லவ் வந்து அப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஜெக்கி பார்க்குறாங்க. ஒருவேளை நீ நான் ஒன்றா இருந்தால் கூட எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிருக்காது. நீ சொல்கிற அந்த பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா. இவ்வளோ டேஸ் நான் வெயிட் பண்ணாலும் நீ இப்படி பேசுகிறல. இந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக உரிமையாக வந்து பேசுகிறல. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். நிச்சயமாக ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் இப்படி இருந்தால் கூட ஓகே தான் ஓகேவா. லைஃப்பில் அவங்க ஹோல்டு பண்ணிக்கிட்டு பத்திரமா பார்த்துப்போம் ஓகேவா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்க்கு அது ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறேன். இதான் லவ் ஓகேவா. எனக்கு இதுதான் நம்ம லைஃப்பில் வேணும். இதுதான் நான் ஆசைப்பட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டன் ஒரு பார்ட் என்னன்னு சொல்ல மாட்டேன் சரியா. ஆனால் இது தானே ஃபஸ்ட்டு நம்ம ப்ரியாரிட்டி. நம்ம இதானே ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் இருக்கும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜெக்கி சொல்கிறாங்க. இது எனக்கு புரிய வச்சது நீ தான். ஜெக்கி ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ கூட நம்மகிட்ட போதும். ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் இப்போ ஜெக்கி லைஃப்பில் பெக் பண்ணுறாங்க. ஜெக்கிக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் கேட்குறாங்க. நான் கொடுக்கணுமா கேட்குறாங்க. ஆமாம் கொடு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ கொடு சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பயப்படுறாரு. என்ன பயப்படுற ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ எதுவும் சொல்கிறாங்க. கூடன்னு கேட்குறேன். நீ தானே சொன்னேன் எப்படி என்ன வந்து என்னோட எவ்வளோ விஷயம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ இதே 2 விஷயம் தான் ஓகேவா. கிஸ் பண்ண ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கிஸ் பண்ணவா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மில் கிஸ்ஸில் மெல்ட் ஆகுறாங்க. ரொம்ப சாஃப்டாக டெண்டராக. அன்றைக்கி பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்க்க ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ பார்த்து கிஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து ஹார்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. இப்போ ஜிம்மி நான் ஜெக்கி ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே கிஸ்ஸில் மூழ்கி போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி
ஃபைனலாக கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜிம்மி ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி அப்படி ஜிம்மி ஃபோன் எடுக்கிறாரு. அவரோட ஃபோன் கிட்ட அட்டாச் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஃபேஸ பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மி அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஷை ஸ்மைல் ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். டைட்டாக பிடிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பி. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. வெளில கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. எங்கே கூட்டிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க் அம்மான்னு சொல்கிறாங்க. சரி ஜெக்கி ஜிம்மி 2 பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறாங்க. போயிட்டு டே ஃபுல்லாக சுற்றுறாங்க. அன்றைக்கி நைட் டயர்டாகிட்டு விட்டுக்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு சோஜி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. சோஜிவா அம்மா சொல்கிறாங்க. எனக்கு சோஜி குடிக்கணும் ஜெக்கி வாங்கிதா சொல்கிறாங்க. இல்லை தங்கம் அது இப்போ சொல்கிறாங்க. எனக்கு வேணும் வாங்கிதா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கியும் சரி ஓகே சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அது சோஜி வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. வாங்க சொல்லிட்டு சியாஸ் 2 பேரும் உட்காந்து ஒன்றா குடிக்கிறாங்க. எப்படினாக்கா அந்த சோஃபாக்கு முன்னாடி இப்போ அந்த கீழே தான் உட்காந்துருக்காங்க. அந்த டீப்பாயில் சம் ஸ்நாக்ஸ் அந்த சோஜிலாம் வச்சுருக்காங்க. டிவி போட்டுவிட்டு 2 பேரும் சியாஸ் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. குடிச்சாங்கக்கா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. குடிக்கணுமா அவங்க சொல்கிறாங்க. 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மி அப்படியே குடிச்சிட்டு ஜங்கோட சாஞ்சிக்கிறாங்க. எனக்கு நீ ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஃப்ரெண்டு வெல்விஷர் அம்மா அப்பா எல்லாம் நீ தான் இருக்கணும் சரியா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பேரும் கண்டிப்பாக இருக்கேன். ஜெக்கி சொல்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அங்கேயே தூங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஜெக்கி வந்து படுத்துருக்காரு. ஜெக்கி மேலே ஜிம்மி தூங்கிட்டு இருக்காங்க. ஃப்ளோர்லேயே தூங்கிட்டு இருக்காங்க ஹாலில். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜெக்கி வந்துட்டு இப்போ சவுண்ட் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மி ஜெக்கி மேலே தூங்கிட்டு இருக்காங்க. ஜெக்கி அழகாக ஜிம்மி லிஃப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு பெல்ல படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு கீழே வந்து ரூம் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. அந்த சோஜி பாட்டில் அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அவர் போட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் நல்லா தூங்கிட்டே தான் இருக்காரு. அவர் நிறைய குடிச்சிருப்பாரு. ஜெக்கி கொஞ்சம் கம்மியாக குடிச்சிருப்பாரு. ஜிம் தான் அதிகமாக குடிச்சிருப்பாரு. அப்புறம் ஜெக்கி குக் பண்ணி வச்சுட்டாரு. வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் நைஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. பாருங்க எந்திரிக்கிறியா ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் சொல்கிறாங்க. தூக்கம் வர சொல்கிறாங்க. இல்லை நீ சாப்பிடும்ல வா சொல்லிட்டு ஜெக்கி தான் இப்போ ஜிம்மில் தூக்குறாங்க. ஜிம் அழகாக பேபி மாதிரி எழுந்திரிச்சிருக்காரு. ஜெக்கி அழகாக தூக்கிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் ப்ரஷ் பண்ணி விட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஆஃபீஸ் போக வேணாம் வா கேட்குறாங்க. நீ போகணும் தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நானும் பட்டா கேட்குறாங்க. வேண்டாதாங்க ஓகே நேற்று நீ ஆஃபீஸ் வந்தாரு வீட்டிலேலாம் சொல்கிறாங்க. அழைச்சிட்டாங்க நீ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்ணிட்டுருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படின்னு நாங்கள் வந்து பண்ணவா சொல்கிறாங்க. வேறு ரெஸ்ட் எடுத்துக்க ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கும் சரி ஓகேவா சாப்பிட்டு தூங்க சொல்கிறாங்க. ஜிம்மு சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விட்டுட்டு ஜிம்மு படுக்க வச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஜேக்கி பக்கம் நான் போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. உனக்கு எதாவது வேணால் கால் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி போயிட்டாங்க. ஒரு 2 வீக்ஸ் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஜிம்மி தான் ஜேக்கிக்கு எல்லாம் பண்ணி விட்டாங்க. ஜேக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜெக்கி பார்க்குறாங்க. நானே பண்ணிக்கவா சொல்கிறாங்க. ஏன் நான் பண்ணக்கூடாது ஜிம்மி கேட்குறாங்க. இல்லை தங்கம் உனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம் நான் பண்ணவா சொல்கிறேன். எனக்கு கூட கஷ்டம் இல்லை ஜிம்மி நான் ஜெக்கிக்கு டயர் வேர் பண்ணி விடுறாங்க. ஆனால் ஜெக்கிக்கு செம ஹாப்பியாக இருக்கிறேன் பண்ணுறது பார்க்க. ஆனால் நான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிக்க வேணாம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான் பண்ணணும். ஒரு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்கு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. ஜிம்மி ஜெக்கி எப்படி நினைக்கிறாங்க. ஜிம்மி நல்லா இதை பிடிச்சி தான் பண்ணுறாரு. ஜிம்மி அழகாக ஜெக்கிக்கு டயர் வேர் பண்ணி விடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்காது பார்க்குறதுக்கு. ஜெக்கி வந்து ஜிம்மி பார்க்குறாங்க. அழகாக இருக்கா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அழகாக இருக்கா உனக்கு பிடிச்சிருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ரொம்ப க்யூட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ஜிம்மி லிப்பில் பேக் பண்ணிட்டாங்க. ஓகே நான் கிளம்புவா சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி போயிடாரு. ஜெக்கி பார்க்குறாங்க. ரொம்ப ஒர்க் பிஸியாக இருக்குது. டே ஃபுல்லாக ஒர்க்கில் பிஸியாக இருந்திருப்பாரு. ஜிம் இப்போ அந்த டைரி எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறப்ப ஜிம்முக்கு அந்த ஃபோட்டோ பார்க்குறப்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்குது. நீ எனக்கு இப்படிலாம் பார்த்தியா ஜிம் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப தப்பாக தெரிஞ்சுது. இப்போ அப்படி இல்லை எனக்கு இப்போ நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை. நீ எப்படி இப்போ நீ ஜிம்மில் அந்த மாதிரி பார்த்துருக்காரு. இப்போ சித்திரம் நிறைய பேர் பாரு. எனக்கு நீ ஹஸ்பண்ட் தான் நம்ம ஒய்ஃப் தானே அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஜிம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த டைரியில் அவர் எப்படி ஒரு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காரோ அந்த ட்ராயிங் மாதிரியே ஜிம்மில் இப்போ ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு அழகாக ரொம்ப அழகாக டேட் வீடு ஃபுல்லாக வந்து கேண்டில்ஸ் எல்லா பக்கமும் கேண்டில்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் அந்த காட்டன் எல்லாமே ஒரு நாட் போட்டு கட்டி வச்சுட்டு வீடு ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு ரொம்ப அழகாக விண்டோஸ் எல்லாம் காற்று அழகாக பார்க்குறோம். இந்த மாதிரி அவங்க அந்த ஜன்னல் காற்று அழகாக வந்துட்டு வீட்டுக்குள்ளே எந்த பக்கம் பார்த்தாலும் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்புறம் ஜிம்மி வீட்டு ஃபுல்லாக நம்ம அந்த ரோஸ் பெட்டல்ஸை போட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளில் ரொம்ப அழகாக கேண்டில் கட்டிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அரேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. டேபிளில் ஹேண்டை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. பார்க்க அவ்வளோ அழகாக பார்க்க தேவதையே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஜேகே ஐயோ இன்னைக்கு நம்ம ஜிம்மிக்கு ஒரு டெக்ஸ்ட்டோட பண்ணவே இல்லையே அவனும் பண்ணல பிஸியாக இருந்துட்டு பண்ணுவோம் சொல்லிட்டு ஜேகே பார்க்குறேங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜேகே வீட்டுக்கு ஸ்பீடாக வந்துட்டு இருக்காங்க. ஃபைனல் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. வீட்டுக்கு வந்து டோர் ஓப்பன் பார்த்தாக்கா ஜேகேக்கு ஃபுல்லாக ஷாக்கு தான். எனக்கு வீடு ஃபுல்லாமே லைட்ஸ்லாம் ஆஃபில் இருக்குது. கேண்டில்ஸ் மட்டும் ஆனில் இருக்குது. நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே ஜேகே அவங்க வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு டேரக்ஷன் பார்த்தா டைனிங் டேபிள் தான் தெரியும். அந்த டைனிங் டேபிளில் ஜிம்மி அழகாக உட்காந்துருக்காங்க. அப்படியே ஃபேஸில் ஹேண்ட் வந்துட்டு ஃபேஸில் இப்படி கொடுத்து அப்படியே உட்காந்துருக்காங்க. ஜெக்கி பார்க்குறவங்க ஃப்ரீஸ் ஆகிருந்துருக்கா டோர் கட்டி. எனக்கு அவ்வளோ அழகாக இருக்கார். ட்ரீமில் பார்த்தா அதே மாதிரியே இருக்கார் இவர். இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இது அதெல்லாம் என்னது கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டோர் லாக் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஏன்டம்மா சொல்கிறாங்க. லாக் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே சரிட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஜிம் பார்த்தா அவ்வளோ அழகாக அப்படியே எந்திரிச்சு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆயிடாது. ஒயிட் கலர் ஷர்ட் அவருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஜேகே ஜிம்லேயே பார்த்துருக்காங்க. ஜிம் கிட்ட வராங்க. அப்புறம் ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு
எப்படி இருக்குது ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜேகே கண்ணு டிஸ்ட்ராக்ட் ஆகுறாரு. வேண்டாம் இப்படிலாம் பார்க்கக்கூடாது, தப்பு. ஜேகே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ரொம்ப 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 அழகாக இருக்கா சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நல்லா இல்லையா கேட்குறாங்க. ஐயோ அப்படி இல்லைடா. அப்புறம் சொல்கிறாங்க. பாருங்கன்னு சொல்கிறாங்க. நீ என் ஹஸ்பண்ட் தானே? ஆமாம் சொல்கிறாங்க. நான் ஒய்ஃப் தானே? ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க. உனக்கு இப்போ மனசில் இருக்கோ அப்படி பண்ண சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. ஐயோ வேணாம் பிரச்சனையே வேணாம் ஜெகி நினைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் நீங்கள் லவ் பண்ணுறது உண்மைனாக்கா என்னோட எவ்வளோ விஷயம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா நானும் உங்கள் விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணுவோம். சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஹாப்பியாக வித் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஓகேவா? நீங்கள் எப்படி என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படி எடுத்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. இல்லைடா அதே சொல்கிறாங்க. வேணாவா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி இருக்குது. வேணும் தான் ரொம்ப இருக்கானா சொல்கிறாங்க. வேணாமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே இப்படி நின்று இருக்காரு. எதுவும் பேச மாட்டாங்க. சரி ஓகே ஜிம் போயிடறாங்க. ஜேகே டக்குனு ஜிம் ஹேண்ட் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஹேண்டை பிடிச்சி வந்து ஒரு 3 ஸ்டெப் நடந்திருப்பாரு. இவரோட ஹேண்டை பிடிச்சி கொஞ்சம் க்ளோஸாக எடுக்கிறாங்க. இப்போ ஜிம் அப்படி கிட்ட வந்து ஜேகேட செஸ்ட்டில் அப்படி ஒரு மாதிரி இடிச்சு நின்றுருக்காங்க. ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன்ல. அப்போ ஜேகே கேட்குறாங்க. நான் தானே சொல்கிறேன் என் ஹஸ்பண்டுக்கு இல்லை வரேன். நான் ஒரு ஒய்ஃபாக நான் ப்ரெசென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது வேண்டாவா ஜேகே கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க. அது இல்லைடா ஹார்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் சொல்கிறேன் ஹார்ட் ஆக மாட்டேன் ஓகேவா? ஜிம் ப்ரமோட் லாங்குவேஜில் ஐ வாண்ட் யூ ஐ நீட் யூ ஜிம் சொல்கிறாங்க. ஜெகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு கெஞ்சி விடுவா ஜிம் கேட்குறாங்க. நான் கெஞ்சலாம் விடலடா அப்படி நினைக்காத. ஆனால் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் முறைக்கிறாங்க. ஜெகே பார்த்து முறைக்காதடா நம்ம பயமாக இருக்குது. ஜெகே சொல்கிறாங்க. யார் உனக்கு பயமாக இருக்கா ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லைடா அது வேறு சரியா? அப்போ வந்து ஒரு 6 months பிஃபோர் இந்த ஜேகே வேறு ஓகேவா? இப்போ இருக்கிற ஜேகே வேறு உனக்கு தெரியாதா கேட்குறாங்க. எனக்கு தெரியும் ஐ வாண்ட் யூ ஜிம் ஜேகே அழகாக அந்த டையை கொஞ்சம் க்ளோஸாக இழுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே கொஞ்சம் ஹெட் டவுன் பண்ணுறாரு. ஜிம் போய்ட்டு ஜேகே இப்படி அட்டாச் பண்ணுறாங்க. அப்படி சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே அந்த கிஸ்ஸை ஃபுல் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஐ வாண்ட் யூ மோர் ஜிம்மின் பட் பயமாக இருக்கிறவங்க ஹார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஹார்ட் ஆக சரி என்னோட ஒய்ஃப் என்னோட ஹஸ்பண்ட் நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். என் லவ் எப்படி உங்கள்கிட்ட மற்றபடி எப்படி காமிக்கிறணும், நீங்கள் எப்படி உங்கள் லவ் எனக்கு காமிக்கிறீங்க, இதுவும் நம்ம லவ்வில் ஒரு பார்ட்டு தானே, இதே நம்ம ஷேர் பண்ணிக்கணும். 2 பேரும் ஈக்குவலாக ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீ உண்மை தானே சொல்கிற கேட்குறாங்க. ஆமாம் ஏன் சொல்கிறாங்க. அது ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே டோட்டலாக இப்போ வந்து டிஃப்ரெண்டாக மாறிட்டா சொல்லிட்டு நான் ஹார்ட் ஆக மாட்டேன் ஓகேவா? ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே அழகாக ஜிம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பெட்ரூமில் கூட்டிகிட்டு போகிறாங்க. பெட்ரூம் பார்த்துமே ஜேகேக்கு ஸ்டன் ஆகிடுது. எனக்கு ஒரு ஹோட்டல் ரூம் போயிருந்தா கூட இப்படி அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஹனிமூன்ஸோட புக் பண்ணியிருந்தா கூட. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அதில் ஃபுல்லாக அந்த பெட் டெக்கரேட் ஆகிருக்கு. இப்போ அதில் 2 ஸ்வான் வச்சுருக்காங்க. நம்ம ஜிம் அந்த 2 ஸ்வானும் கிஸ் பண்ண மாதிரி ஒரு இது வச்சிருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க. இது அப்படி சொல்கிறாங்க. அந்த 2 ஸ்வானும் எப்போ ஒன்றாவே இருக்கணுமா, அவங்க லவ் இப்படி ஷேர் பண்ணிட்டே இருக்கணுமா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஹாப்பியாக இருக்குது. இது சொல்கிறாங்க. இது நான் அது நீங்கள் சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஸ்வானும் ஒரு குட்டி ஒயிட் ஸ்வானும் இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். இவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் அது இருக்குது. அது எப்படிக்கா ரோஸ் பட்டு சார் ஒரு ஹார்ட் அண்ட் பேக்காக இருக்கும் அந்த பேட்டில். அதில் 2 ஸ்வான் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியா அப்போ இந்த ஸ்வான் ஒன்று சாப்பிட்ருவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, நீ தப்பாக எடுத்து முடியல. ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே வந்து பார்த்து கிஸ் பண்ணுறாரு. பயப்படுறாரு எங்கே வந்து ஹாட்டாருன்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம் போய்ட்டு ஜேகே நேக்கில் பைட் பண்ணுறாரு. ஜேகே ஸ்டன் ஆகிறாங்க. எனக்கு அப்படி ஸ்ட்ராங் போயிட்டு இப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்காக ஜிம் சொல்கிறாங்க. இந்த ஃபிலிம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இப்படி இருக்கணும், லவ் எப்படி ஸ்ட்ராங்காக காட்டுறீங்களோ அதே மாதிரி இதுவும் ஸ்ட்ராங்காக வேணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவ்வளோதானே சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே அழகாக ஜிம்மில் பைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குள்ள அழகாக போயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நம்ம ஜிமின் அழகாக தோஞ்சிருக்காங்க. ஜேகே மேலே. ஜேகே பார்க்குறாங்க. உண்மையாகவே இருந்தது நீ நானும் தானா ஜிம் பார்க்குறேன். நான் ஓகே நீ எப்படி நீ தானா அது ஜிம் ஜேகே ஜிம்லேயே பார்க்குறாங்க. குட்டியோன்னு ஃபேஸ் வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக என்ன சொன்னாது இருக்குது, நீ எப்படா அப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. சத்தியமாக நம்மளுக்கு தெரியுமா அந்த ட்ரீம் 3 years ட்ரீமெல்லாம் உடச்சி தூக்கி அடிச்சிட்ட தெரியுமா எனக்கு அப்படி ஒரு நைட் அது ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. நினைக்கவே இல்லை நீ இவ்வளோ லவ் பண்ணுற, இவ்வளோ நான் ஹாப்பியாக வச்சுக்கோ நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. நான் எதிர்பார்க்காது எல்லாமே அதை 2 பேர் லவ் பண்ண மட்டும் தான் கிடைக்கும் படல. ஒரு லவ் இல்லைனாக்கா கண்டிப்பாக அது நடக்காது. 2 பேர் லவ் பண்ணுறப்ப தான் அந்த எல்லாமே அழகாக இருக்கும். ஒரு பர்சன் மட்டும் ஆசைப்பட்டு ஒரு பர்சன் மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா அது நல்லாவே இருக்காது. ஆனால் 2 பர்சன் லவ் பண்ணி அவங்க 2 பேர் ரொம்ப ஹாப்பியாக ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா அது எவ்வளோ அழகாக இருக்கும்ல. ஜேகே பார்த்துருக்காங்க. நான் அப்போ தான் மட்டும் ஃபீல் பண்ண நைட்டு லவ் எல்லாத்தையும் ஃபீல் பண்ண தெரியுமா. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீ தான் அதான் அப்படின்னு சொல்லி நம்ப முடியல. ஜேகே பார்த்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா. 6 months இந்த மேரேஜ் லைஃப்பில் நான் வந்துட்டு தனியாக அந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு தெரியுமா. ஒரே வீட்டில் ஒன்றா இருந்தோம். உனக்கு என்ன பிடிக்காது நான் எக்ஸப்ட் பண்ணிட்டே நினச்சி பயந்துருக்கு. ஆனால் அந்த நைட்டு எல்லாத்தையும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டு என்ன எவ்வளோ லவ் பண்ணுறேன், என்ன எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே உனக்கு பெயின் ஆகிட்டு கூட நீ வந்துட்டு அந்த பெயினை கூட நீ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இல்லை. ஏன்னா எனக்காக ஜேகே பார்க்குறாங்க. எவ்வளோ லவ் பண்ணுறியா அப்படி ஜேகே தான் ஜிம் இப்போ ஸ்ட்ராங்காக பெக் பண்ணுறாங்க. ஜிம் இப்போ எதிர்க்கிறாங்க பார்க்குறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க.
ஜேகே பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. தூங்க விடுங்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓகே தூங்கு அப்படி சொல்கிறாங்க. ஆஃபீஸ் போகணுமா ஜிம்மி கேட்குறாங்க. நான் ஒரு லீவ் போடுறேன் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சரி அப்புறம் தூங்குறாங்க. ஒரு 11 o'clock இருக்கும். இப்போ தான் 2 பேர் எழுந்து குளிக்கிறாங்க. ஜேகே குளிக்க போய் ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி க்யூட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஜேகே இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் பேரு நம்ம ஒய்ஃப் ஓகே உனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்படி நீ கூட இருக்கலாம் ஓகே ஹாப்பியாக நீ பர்மிஷன் கேட்க தேவையில்லை பயப்படக்கூடாது ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என் பேபி ஹர்ட் ஆகுது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீயா தான் எனக்கு பிடிக்கும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நிச்சயமா எனக்கு ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு புரிஞ்சுக்கணும் டைம் ஆயிடுச்சு. மற்றபடி நான் தப்பாக எப்போ நினைக்கல ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா நான் உனக்கு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ டக்குனு எங்கள் எடுத்துக்கு நினச்சல அதான் தப்பு. அதுதான் ஒரு ஸ்டாப் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு உனக்கு பற்றி நிறைய தெரியும்ல நீ எனக்கு ரேஸை லவ் பண்ணுறல ஜிம்மி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே ஹாப்பியாக இருக்குது. ஜேகே ஜிம்மி தூக்கி சுற்றுறாங்க. தங்கமே எப்படி தூக்கி சுற்றிட்டு இருக்காரு வீட்டுக்கு போதும் அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ 2 பேர் லைஃப் அழகாக மூணு ஆயிடுச்சு இருக்கு. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஜேகேக்கும் ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் வீட்டில் அழகாக டெக்கரேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பையன் நட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. கேக் கட் பண்ணிட்டு நம்ம ஜிம் ஜேகேக்கு ஒரு கேக் வந்து ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜேகே ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜேகே வந்து ஜிம்முக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஒரு அழகான செயின் ஒன்று நம்ம ஜிம் ஜேகேக்கு வந்துட்டு ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்தாங்க ஒரு உடன் பாக்ஸில். சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க பார்த்து சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஓகே சரி இப்போ வேணாம் எல்லாரும் போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஏன்டா சரி போனதுக்கப்புறம் சரி ஓகே ஜேகே விட்டுறாங்க. எல்லாருமே போயிடுறாங்க. எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஜேகே வந்துட்டு மட்டும் தான் வந்துட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் போய் படுத்துறாரு டயர்டாக சொல்லிட்டு ஒரு ஜேகே ஓப்பன் பார்க்குறாங்க. ஓப்பன் பார்த்தா அவருக்கு அப்படி ஒரு ஷாக்கு ஹாப்பினஸ் தான். ஜேகே விடுவாங்க வந்து ஜிம்மி அப்படி சொல்கிறாங்க. தூக்கம் வந்து மார்னிங் பேசலாம் ஜிம் படுத்துறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அவங்க பாரு சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. இது உண்மையாக சொல்கிறாங்க. இல்லை போய் ஜிம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை தாங்க நான் கேட்குறேன் உண்மையை சொல்ல பாப்பா ஒரு போதா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எந்திரிச்சு உட்கார சொல்கிறாங்க. தூக்கம் வருது சொல்கிறாங்க. ப்ளீஸ் தாங்க கொஞ்சம் எந்திரிச்சு உட்காரன். ஜேகே கெஞ்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. உண்மையாக பாப்பா வரலா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணல. சின்ன வீட்டில் யாரும் சின்ன திங்ஸ் வாங்கினா கூட எனக்கு சொல்லவில்லை. ஏன் இந்த கிட்ட வாங்கணும்னு சொல்லவே சொல்கிறாங்க. நான் வாங்கினேன் சரி ஓகே நம்மளோட வெட்டிங் டே வரப்போதா அதான் அப்படியே உங்கள்கிட்ட சர்ப்ரைஸாக சொல்லுன்னு சொல்லிட்டு ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதான் ஜேகே ஒரு அவ்வளோ ஹாப்பினஸ் வார்த்தையில் சொல்கிறதுக்கு ஜிம் போய்ட்டு ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. தூங்கலாமா ஜிம் ஜிம் கேட்குறாங்க. என்னோட தங்கோட்டு பேசுன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு பேசலாம். ஜிம் இந்த ஹக் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு எமோஷனல் ஆகிட்டாரு புரியுது. ஜேகே ரொம்ப லவ்லி பர்சன் கைண்ட் பர்சன் ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த 6 months வந்து ரொம்ப அழகாக போயிருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 months ஒரு 5 months இருக்கும். ரொம்ப ஹாப்பி மேரேஜ் ஆகிட்டு அந்த 6 months ஆஃப்டர் இருக்கு இவங்க லைஃப் இப்போ ரொம்ப அழகாக போயிருக்கும். அந்த வெட்டிங் இந்த இப்போ ஒரு இடப்பட்ட ஜேர்னி ரொம்ப அழகாக வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. 2 பேர் ட்ரிப் போகிறது ஹனிமூன் போகிறது ரொம்ப அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஜேகே வந்து ஜிம்மை பார்த்து வச்சுப்பாரு ஹாப்பியாக. ஜிம்மே எப்படி அப்படி தான் ஜேகே ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பாரு. எல்லா சைடுமே அவங்க ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேகேவோட ஹேர் அழகாக அப்படி கொடுக்குறாங்க. ஜேகே ஜிம்மில் ஹக் பண்ணி அவர் ஃபேஸை ஜிம் ஜஸ்ட் வச்சுக்கிறாங்க. ஜிம் ஒரு குழந்தைய பார்த்துக்க மாதிரி அழகாக டேப் பண்ணி தராங்க. ஜிம் ஜேகே பார்த்தா அழகாக கிட்ட தூக்கிட்டு இருக்காங்க ஜிம்மி கூட. இப்போ ஒரு 4 months ஆஃப்டர் பார்க்குறேன். ஜிம் வந்து ஸ்டமக் வந்து கொஞ்சம் ரிவீல் ஆகிடுச்சு அழகா. நம்ம ஜேகே ஜிம்மில் ஜஸ்ட்டில் படுத்துருக்காங்க. ஒரு பேபி வந்துட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஒரு குழந்தை வந்துட்டு கையில் இருக்க மாதிரியும் ஒரு குழந்தை ஸ்டமக்காக இருக்க முடியும். ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகே டோட்டலாக மாறிட்டார். ஜிம்முக்குள்ள ஒரு குழந்தைய எப்படின்னா ஒரு குழந்தையாக மாறிடுவார். ஜிம் பார்க்குறாங்க. நீ இப்படிலாம் மாறும்னு நினச்சி கூட பார்க்கல ஜிம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு இன்னும் உங்கள்கிட்ட அடிக்ஷனாகவே இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மில் அடிக்கிறாங்க ஆனால் தப்பில்லை. எங்களுக்கு அடிக்ஷன் தான் தப்பில்லை. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஹாப்பியாக இருக்குது. ஜேகே ஜிம்மில் பெக் பண்ணுறாங்க. தூங்கலாமா சரி சொல்லிட்டு தூங்குறாங்க. இப்போ கொஞ்சம் இப்போ ஜிம்முக்கு ஒரு 8 months நடந்துட்டு இருக்குடா. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா அம்மா சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே சாப்பிடும் போல இருக்குது ஜம்கா சொல்கிறாங்க. எல்லாமே சாப்பிடும் போல இருக்கு அம்மா ஆமாம் ஜம்கா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சரி சொல்லி எல்லாம் வேணுக்கு எல்லாம் குக் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. இல்லை அவரே குக் பண்ணுறது கஷ்டம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இவ்வளோ சொல்கிறாங்க. அப்போ ஜேகேயுமே அவ்வளோ ஃபுட்டு குக் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி போட்டாங்க. அதுக்கு அப்படி பண்ணாலும் பர்ஃபெக்டாக வருமா தெரியாது அப்படி சொல்லிட்டு ஒரு 5-star ஹோட்டலில் ஒரு செஃப் கிட்ட சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ ஸ்பெஷலாக குக் பண்ணி தரமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக குக் பண்ணி தரேன் சொல்லிட்டு அவங்களும் ஜிம் கேட்குற எல்லா ஃபுட்டும் வெரைட்டி குக் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. எல்லாமே ரிசர்வ் பண்ணிடுறாங்க வீட்டுக்கு. இப்போ ஜேகே எடுத்து வைக்கிறாங்களா நீ சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் டேஸ்ட்டாக பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணிட்டு ஒய்ஃப் ஃபுல் ஆகிடுச்சு. எனக்கு அவ்வளோ சாப்பிட்டு பாரு இதெல்லாம் நீ சாப்பிட சொல்கிறாங்க. நான் சாப்பிடுமா அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே உட்காந்து சாப்பிட்றாங்க. எல்லாத்தையுமே ஜிம்முக்கு எல்லாம் ஆசைப்படுறது மொத்தமே ஜேகே செஞ்சுருவாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு 8 months நடந்து 8 months ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 weeks இருக்கும். ஆனால் பயங்கர ஹெட் பெயினாக இருக்குது. ஜேகே பார்க்குறேன். என்னாச்சுடாம்மா சொல்கிறாங்க. ஜம்கா எனக்கு ஹெட் பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. இந்த பிள்ளைல உட்கார சொல்லி ஜேகே ஏதாவது பிள்ளைல உட்கார வைக்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப ஹெட் பெயினாக இருக்கா ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். டைம் இருக்கடா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல ரொம்ப ஹெட் பெயினாக இருக்குது. ஜிம்மி ஜேக்கோட அனுப்பிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க.
சொல்கிறாங்க வா சுட்டி இப்போ ஜேகே டக்குனு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறப்ப ஜிம்முக்கு சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஹெல்த் ப்ராப்ளமாக ஜேகே கேட்குறாங்க. ஆமாம் சார் இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் ஜிம் வந்து வாக் பண்ணக்கூடாது வாக் பண்ணக்கூடாது. ஆமாம் இதுக்கு நடக்கூடாது. அவர் குழந்தை பிறகு வரைக்கும் ஒரு பெட்டில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி நடந்த அக்காவுக்கு ஒரு நரம்புல தான் ப்ராப்ளம் இருக்குது சொல்கிறாங்க. மெயினில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவர் நடக்கக்கூடாது. அது வந்து பேபி அஃபெக்ட் பண்ணும் அவரே அஃபெக்ட் பண்ணும். அவர் பெட் ரெஸ்ட் தான் இப்போ கரெக்டாக இருக்கும். எங்களோட கேரிங் தான் அவர் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நான் டாக்டர் சொல்கிறாங்க. ஜேகேக்கு பயமாக இருக்குது டாக்டர். ஜிம்முக்கு எதுவும் ஆகா சொல்கிறாங்க. எதுவும் ஆகா சொல்கிறாங்க. அவர் ஃபஸ்ட்டு ஜிம்மில் தான் கேட்குறாங்க. செகண்ட் அவர் பேபி இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. டாக்டர் பேபிக்கு சொல்கிறாங்க பாருங்கள் பேபிக்கு உங்களுக்கு எதுவும் ஆகாது. நாங்கள் சொல்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எதுவும் ஆகாது. நாங்கள் வந்துட்டு இருக்கோம்ல டாக்டர் கன்ஃபார்ம் கொஞ்சம் கேர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் நம்ம டேக்கா எல்லாருமே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மோட பேரண்ட்ஸ் ஜிம்மோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஜேகேயோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. ஜேகே வந்துட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்முக்கு யாரும் பயப்படுறாங்க. எனக்கு ஒன்றும் ஜங்கா டாக்டர் சொல்கிறாங்களே இங்கே எல்லாமே சரியான சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பெயினாக இருக்கா வலிக்குதா சொல்கிறாங்க. இல்லை ஜிம் சொல்கிறாங்க ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் லேட்டாக பேபி தான் பிளான் பண்ணியிருக்கலாமோ ஜிம் சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சொல்கிறாங்க. பயப்படா ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு டேரெக்டாக ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் விட்டு டேரெக்டாக வீடு தான். இந்த ஜிம்மில் பேரண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. இல்லை ஒயின் இருப்பா இல்லை நம்ம ஜேகேட அப்பா மாறி இருக்காங்க. இப்போ ஆனால் அவங்களும் வந்துட்டு இப்போ ஒரு 2 வீக்ஸ் இப்படி தான் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. ஜேகே பார்க்குறேன் நீங்கள் யாரும் வேணா நானே பார்த்துக்க சொல்கிறாங்க. நீ பார்த்து நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேயோட ஜிம்மில் பேரண்ட்ஸ் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கார் ஹாஸ்பிட்டலேருந்து பண்ணிக்கிறாரு. லேப்டாப்பில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணிடுறாரு. ரொம்ப இம்பார்ட்டன் ஒர்க் மட்டும் அதை ஃபைலை வர வச்சு சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் பார்க்குறேன் டாக்டர் சார் சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃப் நாங்கள் ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ணி விட சொல்கிறாங்க. இல்லை சார் இல்லை நானே பார்த்துக்க நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நர்ஸ் பார்க்குறாங்க. ரொம்ப கேரிங்கான ஹஸ்பண்டாக இருக்காரு போயிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவங்க பண்ணுவாங்களா சொல்கிறாங்க. இல்லை நான் தான் பண்ணுவோம். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் அழகாக மார்க் பண்ணி விட்டு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணி விட்டு உட்கார வைக்கிறாங்க. ஜிம்மில் இடத்துல உட்காந்துருக்காங்க. ஜேகே ஜிம்முக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. அழகாக இருக்குல்ல ஜேகே தான் அழகாக பண்ணி விட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஒரு மாதிரி இருக்கேன் ஜம்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் ஒரு மாதிரி இருக்கதான் சொல்கிறாங்க. அப்படி இல்லை நல்லா தான் இருக்கா. ஜேகே சொல்கிறாங்க. ஜம்கா எனக்கு வாக் பண்ண போய் ஆசை இருக்குது சொல்கிறாங்க. இது இப்போ வேணாம் ஓகேவா கொஞ்சம் டேஸ் போட்டும் பேபி போகிறதுக்கப்புறம் வாக் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி நடந்து எவ்வளோ டேஸ் அதெல்லாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல தங்கம் ஒன்றுலாம் சொல்கிறாங்க. ஜிம் பெட்டில் உட்காந்துக்கிறாங்க. ஜேகே ஜிம் ஃபோட்டோ யூஸ் பண்ணுறாங்க. நைட்டில் ஜிம் ஜேகே வந்து எப்படின்னா ஜிம்மில் பெட்டில் படுத்துப்பார். அவர் பக்கத்துலேயே இந்த டாக்டர் நர்ஸ்லாம் பார்க்குறாங்க. இவ்வளோ கேரிங்கான ஹாஸ்பிட்டலாக இருக்காரு அப்படி சொல்லிட்டாரு. ஜிம்மில் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மளுக்கு தான் வேணான்னு சொல்கிறாரு. ஜேகே வந்துட்டு அவரே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போலாம் யார் கிடைப்பாங்க ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம டேக்லாம் பயங்கர ஷாக்கு. இவன் தான் அப்படியே இருக்கா. நான் அந்தளவுக்கு ரேஸாக மாறுவேன். ஒரு தடவை வந்து இவ்வளோலாம் மாற்றுமா சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம் ஜேகே ரொம்ப ஜேகே அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஃபைனலாக அன்றைக்கி ஜிம்முக்கு வந்து சர்ஜரி பண்ணி பேபி எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. எனக்கு அந்த டேட் வந்துருச்சு. இப்போ நம்ம ஜிம்முக்கு சர்ஜரி பண்ணி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. டாக்டர் பாருங்கள் ஜிம்முக்கு எதுவும் ஆகக்கூடாது சொல்கிறாங்க. பாருங்கள் ஜிம்முக்கு பேபிக்கு எதுவும் ஆக சரியாக சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் சொல்கிறாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க போகிறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் அவர் ஜிம்முக்கு பக்கத்தில் ஸ்ட்ரகிள்லாம் அவரால் பார்க்க முடியல. அவர் கண்ணு ஃபுல்லாக டேஸ் கொட்டிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக ஜிம்முக்கு ஜேகே அழுது பார்க்க அவருக்கு வந்து டேஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வேணும் வாழக்கூடாது. நம்ம அழுதான் வீக் ஆகிறான் சொல்லிட்டு ஜிம் வந்துட்டு பொறுத்துக்கிறாங்க. பெயின்லாம் ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லை ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மில் சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் பிறந்திருப்பா. ஜிம் அப்படின்னு போயிட்டு ஆகிட்டாரு. ஒரு 2 hours ஆஃப்டர் தான் நம்ம ஜேகே வந்து பேபி வந்து கையில் வச்சு உட்காந்துருக்காங்க. ஜிம் ஸ்டில் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஆல்மோஸ்ட் 8 hours ஆகுது. ஜேகேக்கு பயம் வந்துட்டு ஜேகே போய் டாக்டர் கேட்குறாங்க. இல்லை உங்கள் ஜிமிக்கார் நல்லா அப்படி இருக்காங்க சரியாயிடுவாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க சீக்கிரம் ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிம்மில் ஒரு 9 hours ஆஃப்டர் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகேக்கு ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு வீடே வந்த மாதிரி இருக்கும். ஜேகே போய் ஜிம்மில் ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. பயமுறுத்திட்டா சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஜங்கா பாப்பா எங்கள் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகேவும் பார்க்குறாங்க பார்த்து சொல்கிறாங்க. பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக லட்டு மேலே பொண்ணு பிறந்திருப்பா. ஜிம்முக்கு அதை பார்த்தா அவ்வளோ ஹாப்பினஸ் எவ்வளோ அழகாக இருக்கா என் பொண்ணு ஜிம் பார்த்துருக்காங்க. அந்த பேபி வந்து லைட்டாக க்ரை பண்ணுது. சவுண்டு கேட்க ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அவரோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா. ஆனால் பேபியோட வாய்ஸ் கேட்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்கா அவரோட எனக்கு வாய்ஸ் தான் அப்படி இருக்குமா ஜிம் கேட்குறாங்க. அப்போ தான் ஜேகே ஃபஸ்ட் டைம் இதுக்கு ஹார்ட் ஆகிறேன். எனக்கு இது ஜிம் வாய்ஸை பற்றி பேசல பேசுனதே கிடையாது. வந்து மியூட்ன்றது வந்துட்டு அவங்க யாருக்கும் ஒரு குறைய தெரிஞ்சதில்லை. முதல் தடவை பாப்பாவோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜேகேயோட வாய்ஸ் மாதிரி இல்லை டிஃப்ரெண்ட்டாக அந்த பேபி குரல் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது கேட்க ஜிம்முக்கு மாதிரி இருக்குது. ஒரு நான் எனக்கு வாய்ஸ் தான் அப்படி இருந்திருக்குமோ அப்படி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அதுட்டாக சொல்கிறாங்க ஜிம்முக்கு மாதிரி இருக்குது ஒரு நாள் இருக்கும்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே இருக்கும் எனக்கு வாய்ஸ் எல்லாம் கூட ரொம்ப அழகுதாண்டா சரியாக சொல்கிறாங்க. அவ்வளோ வாய்ஸ் எல்லாம் இமேஜின் பண்ண முடியும் சொல்லி ஜேகே ஜிம் ஃபோர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ இனிமேல் நடக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ இல்லை 3 days போட்டு அப்போ நடக்கலாம் சொல்கிறாங்க. சரி சரி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ 4 days போனதுக்கப்புறம் நம்ம ஜிம் வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ஜிம் இப்போ தான் லைட்டாக வாக் பண்ண ஆரம்பி. இப்போ பேக் டு நார்மல் ஆகிட்டாரு. ஆனால் இருந்தாலும் ஜேகேக்கு ரொம்ப பயம் வந்துடுது. அந்த ஜிம்முக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது அவர் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து நினச்சி பயப்படுறாரு. பேபியும் சரி ஜிம்லையும் சரி அப்படி அவ்வளோ பார்த்துக்கிறாங்க. அழகாக ஜிம் பார்க்குற ஜம்கா நீ ஆஃபீஸ் போக சொல்கிறாங்க. இல்லைடா மாதம் இல்லை வேண்டாம் நீ எவ்வளோ தான் ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து கஷ்டப்படுத்துவா அவங்க பாவம் நம்ம வீட்டுக்கும் அங்கேயே அலையிறாங்க முக்கியம் நீ போக சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்லி இல்லை போ நம்ம ஸ்டாஃப் அப்படி கஷ்டப்பட்டு சரியா நீ போ நான் வந்து உனக்கு எதனா ஹெல்ப் பண்ணால் நான் கூப்பிட்டுக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேடா சரி ஜேகே உங்களுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஆஃபீஸ் போகிறாங்க. அப்படி வந்து பயமாக இருக்காங்க. இப்போ ஜேகே ஒரு மெய்டு அப்பாயின் பண்ணுறாங்க வீட்டுக்கு ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் பகல் பேபி விட்டு இருப்பார். நைட்டு ஜேகே வந்து 2 பேரும் அழகாக பார்த்துப்பாரு. ஜிம்லையும் கேர் பண்ணிப்பாங்க பேபி அழகாக கேர் பண்ணிப்பாங்க.
டேஸ் போகிறதே தெரியல. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே அழகாக ரெடி இருக்காங்க. இப்போ பேபி வந்து ஒரு 4 மந்த் இருக்கும். பேபி பார்த்து பக்கத்து தொட்டில் தூங்கிட்டு இருக்கு. நம்ம ஜேகே ரெடி ஆகிட்டு பார்க்க ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே திரும்ப பார்க்குற என்னடாம்மா ஏன்னா வாங்கணுமா கேட்குறாங்க. சொல்கிறாங்க. கூட சொல்கிறாங்க நீ கிட்ட வா. ஜிம் கூப்பிட்றாங்க. ஜேகே கிட்ட போகிறாங்க. என்ன கேட்குறாங்க. இப்போ ஜிம் ஜேகே கையை கொஞ்சம் க்ளோஸாக எடுத்து கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. என்ன எடுத்தாங்க சொல்கிறாங்க. ஜம்காவும் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபீல் பண்ணுவோம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். இப்போ விடா சொல்கிறோம் சொல்லி வேலை தங்கும் உனக்கு இப்போ தான் பேபிலாம் பிறந்திருக்க சொல்கிறாங்க. 4 மந்த் ஆயிடுச்சு ஜிம் சொல்கிறாங்க. இல்லை எடுத்தாங்க இப்போ வேணாம் ஓகேவா உனக்கு ஹெல்த் வந்து கொஞ்சம் சரியாகட்டும் இப்போதைக்கு வேணாம் சரியா சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ வேணாமே சொல்கிறாங்க. நான் அசிங்கமாக இருக்கேன் பார்க்க சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறா அடிப்பா அது ஜேகே தான்ப்பா ஜிம்மில் பார்த்து சொல்கிறாங்க. பின்ன ஏன் நீ வேணான்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா உனக்கு பெயின் ஆகணும் அப்படிலாம் இல்லை நல்லா தான் இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. நீ ரிவெஞ்ச் எடுக்கிறியா சொல்கிறாங்க. ரிவெஞ்சா ஜேகே பார்க்குறேன். ஆமாம் ஸ்டார்டிங்கில் மேரேஜ் எனக்கு தடவை விடாமல் பண்ணணும் அதுக்கு நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறியா சொல்கிறாங்க. அப்படி இல்லை தங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க. எனக்கு நான் அந்த மாதிரி பண்ணுவேன் ஜேகே இப்படி பண்ணுவேன் கேட்குறாங்க. பின்னையே நான் வந்துட்டு கேட்குறேன் நீ வேணான்னு சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா எனக்கு பயமாக இருக்கு உனக்கு எதிராக ஆயிடும் சொல்லிட்டேன் எனக்கு எதுவும் ஆகாது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். அதெல்லாம் சொல்கிறாங்க. சரி ஓகே போ ஜிம் படுத்துக்கிறாங்க பேரில் ஜேகே பாருங்க. அப்படி இல்லைங்க பாரு சொல்கிறாங்க. வேணாம் எட்டு போ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். அப்படி எடுத்தாங்க உனக்கு பேராக இருந்து நினைக்கிறது தெரியாது மற்றபடி எதுவும் இல்லைடா பாரு சொல்கிறாங்க. போ நீ வந்து 2 தம்பி வைக்கிற சொல்கிறாங்க. அப்படி இல்லவே இல்லை ஜேகே இப்போ ஜிம் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நீ இப்படி கேட்க வைக்கிற ஜிம் ஜேகே அடிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படி இல்லைடா உனக்கு ஹார்ட் பயமாக இருக்க சொல்கிறாங்க. நான் ஹார்ட்டில் நல்லா தான் இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே சரி சரி ஒன்றும் இல்லை. ஜேகே இப்போ ரொம்ப அழகாக ஜென்டலாக கூட இருந்திருப்பாரு. ஜிம் இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ரிலாக்ஸாக இருக்காங்க. ஒரு 4 hours இப்படி போயிருக்கும். ஜேகே பார்க்குறாங்க. இப்போ ஓகேவா ஹாப்பியாக கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே மறைக்கிறாங்க. ஜிம் ஜேகே மறைக்கிறாங்க. ஜேகே ஏன்டா என்னாச்சு ஜேகே கேட்குறாங்க. ஜிமின்டா ஏன் இப்படி தள்ளி போகிற கேட்குறாங்க. தள்ளி போட தங்க பயமாக இருக்கிறவங்க எதிராக ஆடு சொல்கிறாங்க. நீ ஏன் இப்படி கிரேஸ் செலவு பண்ணுற ஹாஸ்பிட்டல் எல்லாரும் சொன்னாங்க தெரியுமா டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க நீங்கள் வந்துட்டு இந்த வேர்ல்டு பெஸ்ட்டு லக்கியஸ்ட் பர்சன் சொன்னாங்க தெரியுமா சொல்லிட்டு ஆமாம் என்ன சொன்னாங்க பார்த்து லக்கியஸ்ட் பர்சன் உங்களோட ஹாஸ்பிட்டல் எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா அந்த ஹாஸ்பிட்டல் இப்படி பர்சனை பார்த்ததில்லை இப்படி பேஷண்ட்டே இப்படி நாங்கள் இந்த மாதிரி கப்பல் நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா ஜிமி சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவங்க யாருக்கும் தெரியல சரியா நான் தான் லக்கியஸ்ட் பர்சன் சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் எனக்கு கிடச்சதுக்கு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. லவ் யூ சொல்லிட்டு என்ன தள்ளி போவதா கஷ்டமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை தங்க வேணும் தள்ளிலாம் போகல ஓகே பயமாக இருக்குது நீ வந்து கஷ்டப்பட்ட எல்லாத பார்த்து பயமாக இருக்குது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு அது மட்டும் தான் ஓகே மற்றபடி இல்லை உன்னோட தள்ளி இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா இப்போது சொல்கிறாங்க. எல்லாருமே அடிக்ஷன் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே எடுத்து கஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஆஃபீஸ் போட்டா இல்லை இங்கே இருக்குவா சொல்கிறாங்க. இங்கே என் கூடவே சொல்கிறாங்க. சரி ஓகே ஜேகே உங்கள் ஜிம் கூட வந்துட்டே இருந்திருப்பாங்க. போக போக பாப்பா அழகாக விளாட ஆரம்பிக்கிறா. ஜேகே ஜிம் ஃபேமிலி ரொம்ப அழகாக போயிட்டுருக்காங்க. ஜேகே ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா பேபி செகண்ட் பேபி ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அது இருக்காரு தவிர அந்த பேபி ஃபார்ம் ஆகிறவங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதில்ல. நம்ம ஜிம் பார்த்து அப்பப்போ ஜான ஜிம்னோட ஹாப்பினஸும் ஃபுல்ஃபில் பண்ணுவார். இவ்வளோ ஹாப்பினஸும் இருக்கும் ஆனாலும் பேபி மட்டும் ஃபார்ம் ஆகக்கூடாதுக்காக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஜிம்னு ஜேகே அப்புறம் பேபி மூணு ஒரே மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணியிருப்பாங்க. ஜேகே பார்க்குறவங்க ஹாப்பியாக பாப்பாவோட பர்த்டே பிடிச்ச மாதிரி இருந்துச்சு சொல்கிறாங்க. ஜோன் சொல்கிறாங்க டேட்டா மம்மா அப்படி பேபி கூப்பிட்றா ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்கா நீ பாரு பாப்பாவோட வாய்ஸ் என்னோட வாய்ஸ் அப்படி இருக்கும் போல இல்லை நான் பேசினா அப்படின்னு இருக்கும் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவமோட தங்கம் இது எப்படி அழகாவோட இருக்கும்டா ஜேகே சொல்கிறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் இல்லை ஆனால் பாப்பாவோட வாய்ஸ் அழகாக இருக்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லைன்னா ஒரு பட்ரா கூட ஏஞ்சலுக்கு மாதிரி ஏஞ்சல் வாய்ஸ் மாதிரி இருக்கும் ஜேகே சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நம்ம படி பாப்பா தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் சார் ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ஜிமிதை பேபியும் பார்த்துக்குறாங்க. அப்படியே சரியாக பாஸ் ஆகிடுச்சு பாப்பா அப்படி செகண்ட் 2 years வருது 3 years வருது ஜிம் பார்க்குறாங்க. ஜங்காவும் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை பாப்பா தான் கிண்டர் கடை அனுப்பிட்டோமே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ பாப்பா வந்து கிண்டர் கடை போகிறா. ஜிம் தான் கூட்டி ட்ராப் பண்ணுவார். ஈவினிங் வரை பிக் பண்ணுவார். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாப்பாக்கு இப்போ குட்டி பாப்பா தம்பி கொடுத்துடலாமா ஜிம் கேட்குறாங்க. ஜேகேக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் எதுக்கடா இப்போ அதை சொல்கிறாங்க. பாப்பாவுக்கு குட்டி தம்பி குட்டி பாப்பா வேணாவா ஜிம் கேட்குறாங்க. எனக்கு அவளுக்கு குட்டி பாப்பா வேணும் ப்ளே பண்ணுறதுக்கு ஜிம் நினைக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இப்போலாம் வேணாண்டா ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. இல்லை தங்கம் இப்போ தான் பாப்பா வளர்ந்துட்டு இருக்கா அவளுக்கு 3 years தானே ஆகுது போகட்டும் 3 years போட்டுமே சொல்கிறாங்க. நமக்கு மேரேஜ் 4 years ஆகிடுச்சு இல்லை அது 4 years மேலே ஆக போகுது ப்ளீஸ் பரவாயில்ல இப்போ செகண்ட் பேபி இப்போ வந்தால் கரெக்டாக இருக்குமே ஜிம் சொல்கிறாங்க. இதுக்குண்டா சொல்கிறாங்க. இங்கே பாரு மைனாக்கா கூட 2 குழந்தைங்க பார்த்துட்டு ஆசிரியாக சொல்கிறாங்க. டே அது பரவாயில்லடா அவங்களுக்கு ஓகேனா இருக்கட்டும் எனக்கு இப்போதைக்கே சொல்கிறாங்க. அப்போ உனக்கு வேணாம் வா சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சொல்லுவாங்க பாரு அங்கே வா சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் கிளாப்பில் உட்காந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும் ஜிம் சொல்கிறாங்க. இல்லைடா இப்போதைக்கு செகண்ட் பேபி வேணாம் ஓகே சொல்கிறாங்க. இல்லை பாப்பா கிண்டர் கடந்து போகிறா ஓகே இப்போ நீ ஒரு பேபி பிறந்தா கரெக்டாக இருக்கும் ஸ்கூல் போகிறப்ப நான் பாப்பா பார்த்துப்பேன் ஸ்கூலுக்கு வேணாம் குட்டி பாப்பா வீட்டில் பார்த்துப்பேன் எனக்கு போர் அடிக்காமல் இருக்கல ஜிம் சொல்கிறாங்க. போர்டிக்கு அப்படி இல்லை பாப்பாவுக்கும் ஒரு குட்டி பாப்பா கொடுத்த மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு குட்டி பாப்பா கூட ப்ளே பண்ண மாதிரி இருக்கும்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது வேண்டதவங்க கொஞ்சம் டேஸ் போட்டுமே சொல்கிறாங்க. வேணும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போதைக்கு வேணாமே எனக்கு வேணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு பேபின்ற ஆசை இருக்குது ஆனால் ஜிம் சஃபராக பார்க்க முடியாது ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி எப்போ கஷ்டப்படுறது நான் நினச்சி பார்த்துட்டே இருக்காரு. இப்போதைக்கு வேணாம்
என்ன சொல்கிறாங்க, எனக்கு வேணும் ஜம்கா ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஓகே பொறுமை பார்த்துக்கலாம் ஓகே சொல்கிறாங்க. அந்த சொல்கிறாங்க ட்ரை பண்ணலாம் ஓகே பொறுமை ட்ரை பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ வேணும் சொல்கிறாங்க. இப்போ உடனே எப்படி கிடைக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஜிம் நினச்சி போயிடுறாங்க. ஜெகே பேக் என்ன சொல்கிறாங்க, ஐ ஹேட் யூ சொல்கிறாங்க. ஜெகே பேக் அப்படி சொல்லக்கூடாது, லவ் யூ சொல்கிறாங்க. சொல்ல மாட்டேன் போ ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஜெகே தான் வந்துருச்சா. சரி ஜேகே உங்கள் லேப்டாப் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகிறாங்க. ரூம் போய்ட்டு ஜிம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோச்சிட்டு இருக்காங்க அழகா. ஜேகே போய்ட்டு வாத்துக்குட்டி எப்படி சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. என்ன வாத்துக்குட்டி கோவம் வந்துச்சா ஜெகே கேட்குறாங்க. ஆமாம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. செகண்ட் பேபி வேணும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. பொறுமையாக பார்த்துக்கலாமே சொல்கிறாங்க. இல்லை இப்போவே வேணும் சொல்கிறாங்க. இப்போ வேணாம் கொஞ்சம் டேஸ் போட்டு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ இப்போதைக்கு வேணாம் வேணாம் சொல்கிறது கேட்டு சொன்னால் ஜெகே சொன்னால் கரெக்டாக இருக்கும்ல சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வேணும்னா வேணும் தான் சொல்கிறாங்க. கோவப்படக்கூடாது விட்டு வாங்க பாரு சொல்கிறாங்க. ஜங்குக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு செகண்ட் பயந்துறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன பயம் விட்டு போச்சா ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. பயம் விட்டு போக தங்கும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க கொஞ்சம் டைம் போட்டும் சொல்கிறாங்க. நிஜமா பாப்பா கொஞ்சம் வளரட்டும் ஓகேவா, ஸ்கூல் போகட்டும் அப்போ பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஸ்கூல் போனதுக்கப்புறமா ஆமாம் இப்போ வந்து பாப்பாவுக்கு 3 years ஆகுது, கொஞ்சம் டேஸ் போட்டும் சொல்கிறாங்க. ஆனால் செகண்ட் பேபி கண்டிப்பாக பெற்றுக்கலாம் ஓகேவா பெற்றுக்கலாம் இப்போ வேணாம் சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே இப்போ பார்க்குறாங்க. அப்போ கோவம் வந்துடும் அப்படி ஜேகே தான் ஜிம்மில் சீக்கிரம் பைப் பண்ணுறாங்க. ஜிம்மில் அடிக்கிறாங்க. ஜேகே கோவம் வந்துச்சு உனக்கு ஜேகே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க கோவத்தை கூட அழகாக இருக்கடா. ஜேகே ஜிம்மில் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்மில் இப்போ தான் ஹாப்பி ஆகிறாங்க. இப்போ பேபி ஜிம்மில் ஜேகே 3 பேர் அம்யூஸ்மெண்ட் பார்க் போயிருக்காங்க. பேபி ரொம்ப ஹாப்பி ப்ரிப்பேர் பண்ணிருக்கா. ஜிம் பேபி விளையாடிருக்காங்க. ஜேகே இருக்காது ரசிச்சு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஜேகே பின்னாக்கா ஜிம்மில் பின்னாக்கா பேபி மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பார். எப்போவுமே ரொம்ப ஜிம் பேபி மாதிரி சரி ஜேகே மேலே ரொம்ப கேரிங்காக அழகாக இருப்பார். ஜிம்மில் ஜேகே பின்னாக்கா பேபி அந்த ஜிம் மேலே ரொம்ப கேரிங்காக ரொம்ப பாசமாக இருப்பார். அவங்க ஃபேமிலி எப்படி எப்படி இந்த மாதிரி ஹாப்பியாக மாறிச்சு எப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு தெரியும். வருஷம் எப்படி போகுதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கு. அழகாக வேலைக்கு போயிட்டே இருக்கு. டேஸஸ் ஃபைனாக நம்ம ஜோனாவுக்கு ஒரு 5 years ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிமின் தான் ஜோனோட 5th பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜோனா கூட டயர்டாக தூங்கிட்டா. ஜிமின் மட்டும் அமைதி சஃபில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே வராங்க. என்னடா அவங்க ஹாப்பியாக பர்த்டே செலிப்ரேஷன் பிடிச்சிருந்தா கேட்குறாங்க. எப்பவும் போல தீம்லாம் நல்லா ஜேகே கேட்குறாங்க. அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் பார்த்தேன் பர்த்டே ஃபங்க்ஷனை கூட முன்னாடி ஏன் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. சொல்கிறாங்க என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம் சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. என்னை பாரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்னை ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஹாப்பியாக இருக்கேன். ஜிம் சொல்கிறாங்க. என்னடா தங்கம் நீ ஹாப்பியாக இருக்கும் ஃபீல் ஆகுது சொல்லுமா என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜோனாட்டே நான் கேட்டது நம்ம கிஃப்டாக கேட்டாங்க. என்ன கேட்டால் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு குட்டி பாப்பா குட்டி தங்கச்சி அவளுக்கு எப்போ கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்குறா சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதுடா சொல்கிறாங்க. சொல்லுங்க அவளே கேட்குறா. ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் நீங்கள் ரீசன் சொன்னீங்க. இப்போ பாப்பா கேட்குறேன். இப்போ என்ன சொல்லுவீங்க ஜிம் கேட்குறாங்க. ஜேகே கூப்பிட்றாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன் ஜேகே உனக்கு செகண்ட் பேபி வரல விருப்பம் இல்லை எனக்கு ஏன் கூட சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். ஜிமின் பாரு கோவப்படுதா ஓகேவா, எனக்கு கோவம் வரும் இந்த மாதிரி பேசணும் கேட்கும் அப்புறம் பார்த்து கோச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கேட்குறேன். நான் வந்து இப்போ கேட்டேன் 3 years பிஃபோர் நான் கேட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் 2 years தாண்டி போயிடுச்சு. இப்போ வரைக்கும் நீ எப்படி யோசிச்சிருக்கா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. பாப்பாவுக்கு 3 years முன்னாடி கேட்டேன் ஓகேவா, அவளுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 5th பர்த்டே வந்துருச்சு ஓகேவா, இன்னும் 1 year போனால் அவளுக்கு நான் கொஞ்சம் பெரிய பண்ணாவே ஆகிடுவா அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை அவளுக்கு இப்போ தான் 5th பர்த்டே வந்திருக்கு சொல்கிறாங்க. இல்லை அவளுக்கு ஸ்கூல் போகிறா அவளுக்கு வரலாம் தெரியும் சரியா, நாளுக்கு முன்னாடி பேபிலாம் கொடுக்கணும்னு நினச்சேன் தெரியுமா, ரொம்ப வந்து தெரியாம நாளுக்கு முன்னாடி பேபி கொடுத்துடலாம்னு நினச்சேன். நீ அப்போ வந்து ரீசன் சொன்னேன். ஆனால் டேஸ் போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு உனக்கு சொல்கிறாங்க. இல்லை தங்கம் அப்படிலாம் சொல்கிறாங்க. உனக்கு விருப்பம் இல்லை ஜேகே மேலே தானே சொல்கிறாங்க. நான் ஆனால் அப்ரோச் பண்ண கிட்டே வருவேன். எனக்கு அதுக்கும் நீ வரதில்லை சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். என்னடா பேசுகிறப்பெல்லாம் பேசாதரா ஜேகே சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பேசுவேன் உனக்கு பிடிக்கலாங்க சொல்லிட்டு சரியா ஜிம் நினச்சி போயிட்டாங்க. ஜேகே பார்க்குறேன். ஜிமினுக்கு பாரு ஜிமின் என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரூம் லாக் பண்ணிட்டு அப்படி உட்காந்து அழ ஆரம்பிச்சாரு. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டம். ஜிம் ஓப்பன் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. எல்லாரும் ஓப்பனே ஆகுது. ஜேகே ஸ்பேர் கேஸ் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. பார்த்து ஜிம் பெட்டுக்கு உட்காந்து பயங்கரமாடுறாங்க. என்ன தானே உனக்கு பிரச்சனை ஏன்டா சொல்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு செகண்ட் பேபி வேணும்னு நினைக்கிறா சொல்கிறாங்க. எழுதுக்கு எனக்கு கெஞ்சி விடல ஜிம்னு சொல்கிறாங்க. உனக்கு கெஞ்சி விடல எனக்கு பயமாக இருக்கல சொல்கிறாங்க. உனக்கு என்ன பயம் சொல்கிறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி சஃபர் ஆனது பார்த்து பயந்துட்டேன்டா. எனக்கு இது உங்கள்கிட்ட நான் பயமாக இருக்கேன். எனக்கு பேபி வேணும் கூட தோணுதுரா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு பேபி வேணும்னு சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு எனக்கு கொஞ்சம் அளவுக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும் ஓகேவா ஜிம்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்க பயமாக இருக்கல ஜோனாட்டா சொல்லவா உன் அம்மா இவ்வளோ கஷ்டப்படாங்க சொல்லவா சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் கஷ்டமே இல்லை சரியா சரியாயிடும். இப்போ டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு சரியா அதான் பார்த்துக்கலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்கல சொல்கிறாங்க. எனக்கு வேணும் தான் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. செகண்ட் பேபிக்கு நீ அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நீ பேசக்கூடாது. ஜிம் போயிட்டு வேறு ரூம் லாக் பண்ணிக்கிறாங்க. ஜோனா இருக்க ரூம் தான் ஜிம் போய்ட்டு டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மினுக்கு பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 1 week ஜேகே வந்து ஜிம்னு ஜேகே பேசுறது இல்லை. ஜேகே கெஞ்சிறாங்க சொல்லிட்டு பேச மாட்டாரு. 1 week ஆஃப்டர் ஜேகே தான் பார்க்குறாங்க. பேபி போய்ட்டு ஜிம் போய்ட்டு பேபி கூட்டு போய்ட்டு ஸ்கூல் விட்டு வந்துடுறாங்க.
விட்டு வந்து இந்த பக்கம் ராஜ்மா இருக்காங்க. இப்போ ஜேகே வந்து ராஜ்மா சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க, அன்றைக்கி லீவ் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. லீவ் ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்துட்டு போயிடுறாங்க. ஜேகே டோர் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஜிம் மட்டும் வீட்டில் இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்முக்கு முன்னாடி வராங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன உனக்கு செகண்ட் பேபி நம்மளுக்கு தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு என்கிட்ட சொல்கிறாங்க, நான் கோமலை ஓகேவா, எனக்கு பயம் இருக்குது அவ்வளோதான், மற்றபடி இதெல்லாம் ஏதாவது சின்னதாக சஃபரானா குடிச்சிக்க சத்தியமே தாங்க முடியாது பார்த்துக்கோ. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. எனக்கு என் ஜிம் வந்து ஹார்ட் ஆகிடக்கூடாது, சின்ன கூட பெயினை ஃபீல் பண்ணக்கூடாது, அவன் பெயினை ஃபீல் பண்ணாக்கா சத்தியமாக தாங்க மாட்டேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. ஜிம்முக்கு தெரியும் ஜேகே தன்னை எந்த பேச லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மில் அமைதியாக உட்காந்துருக்காங்க. பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன உனக்கு பேபி என்னோட தானே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு நீ நீ ஸ்ட்ராங்காக இருக்கா சொல்கிறாங்க. நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், எனக்கு வேணும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கவும் எதுவும் சொல்லாமல் ஜிம்மில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேக்கு கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹங்கரியாக 2 பேருக்குள்ள ஃபைட் வந்து போகிறோம். ஃபைட்டு போயிட்டுருக்கு. ஜேக்கு அந்த பேபி வேணும்னு நினைக்கிறாங்க. செகண்ட் பேபி வந்து வேண்டாம், அவங்க கஷ்டப்படுவாங்க, பயமாக இருக்கு அவருக்கு. ஆனால் ஜிம்முக்கு அதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை, ஆனால் பார்த்துக்கலாம்னு அவர் நினைக்கிறாங்க. இப்போ ஃபைன் அவங்க 2 பேரும் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ நார்மலாக பேசவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, பயம் வருது. இப்போ செகண்ட் பேபி ஃபார்ம் ஆகிட்டா பயப்படுறாரு. அது நினச்சா ஒரி பண்ணுறாரு. இப்போ ஒரு 2 months ஆஃப்டர் ஜிம் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜேகேக்குன்னா அவ்வளோ பயம். ஆனால் ஜிம்முக்கு புரியல தமிழ் எவ்வளோ பாசம் வச்சிருக்கான், எவ்வளோ பயப்படுறான்னு சொல்லிட்டு புரியுது. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பேர சொல்கிறாங்க. என்ன ஜேகே தான் வந்துட்டு ஜிம்மில் ஹேண்டில் அழகாக பிடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. சரி சார் ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் கோவம் தானே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அந்த பேபி நல்லபடி பிறக்கிற வரைக்கும் எனக்கு மேலே கோவம் இருக்க தான் செய்யும். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறப்ப கோவம் அந்த ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கோவப்பட முடியாது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பேச லவ் பண்ணுறேன். அப்போ ஜேகே தான் ஜிம்மில் ஃபோட்டோ போய் அட்டாச் பண்ணிக்கிறாங்க. ஜிம் ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது பயப்பட சொல்கிறாங்க. பேபி பார்க்குறா. டேடா மம்மா என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் டாக்டர் ஜேகே தான் இப்போ ஜோனை ஹக் பண்ணுறேன், ஒன்றும் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. டேடா ரொம்ப ஹாப்பி தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே அவன் குட்டி பாப்பா போகிற எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, கிஃப்ட் தானே இதை எப்படி சொல்கிறா. இப்போ நம்ம ஜேகே ஆமாம் உங்களை கிஃப்ட் தான் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு மட்டும் பயம் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு டேவும் அவ்வளோ பயப்படுறாரு. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி எதுக்கு இவ்வளோ பயப்படுறான். நம்மளுக்கு அந்த பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு இருக்கிற அந்த தைரியம் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகே ட்ரெஸ் போக ஜிம்மில் அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. சின்னதாக கூட கீழே விடுறதே இல்லை. இப்படினாக்கா சின்னதாக நடக்க விடுறது கூட பயப்படுற. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் நல்லா தான் இருக்கா. ஜிம் நடக்கிறாங்க. கரெக்டாக 8 months நெருங்குது. ஜேகேக்கு அப்போ தான் பயம் வருது. அந்த ஃபஸ்ட்டு பேபிக்கு இதே மாதிரி தான் வந்துருக்கு. அவர் பயப்பா அப்படி சொல்லிட்டு அந்த 8 months நெருங்குறப்ப தான் ஜேகேக்கு அப்படி பயம் வருது. இப்போ ஜேகே பார்க்குற ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு எதுவும் இல்லை ஓகேவா, நம்ம பயப்படாச்சுன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை ஜேகே, நீ அமைதியாச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சரி சொல்கிறாங்க. ஒர்க்கே போட்டில் ஒர்க் ஃபுல்லாக வீட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஃபஸ்ட்டு இப்படி அதே மாதிரி இருக்காங்க. ஒர்க்கெலாம் வீட்டுக்கு கொண்டு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே அவன் அப்படி தான் ஹாப்பியாக பண்ணி விட்டுறாரு. ஃபைனல் ஜிம்முக்கு அந்த 8 months ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. அப்போ இது வரைக்கும் எதுவுமே ஆகலை. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பார்த்துருக்காங்க. அப்போ இது போதும்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அப்போ 9 months இருக்குது. ஜேகேனா அவ்வளோ ஹாப்பி. எனக்கு ஒவ்வொரு டாக்டர் சொல்கிற எந்த ஒரு இதுவுமே மிஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபுட்டாக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதனால் ஜிம்முக்கு செகண்ட் பேபியில் எந்த ப்ராப்ளம் வரல. ரொம்ப அழகாகவே ஹெல்த்தியாக பாய்பி பெற்றிருப்பாரு. ஒரு குழந்தை பிறந்திருக்கும். இப்போ ஜேகேக்குன்னா அவ்வளோ ஹாப்பி. அந்த பாய்பி பிறந்தது விடவும் ஜேகேக்கு ஜிம்மில் எதுவும் ஆகலன்றது அந்த ஹாப்பினஸ். அவர் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ பார்க்க என்னடா பாய்பி பிறந்திருக்கும், அவனை பார்க்காம ஜிம்மில் பார்த்துருக்கா சொல்கிறாங்க. அவர் பார்க்குறாங்க. இது இவனும் கேட்டது சொல்கிறாங்க. ஆமாம் இவர் கணவர் இவனும் அந்த பொண்ணு கடையும் 2 பேரும் கேட்டது சரியா சொல்கிறாங்க. அப்போ உனக்கு பாப்பா அவன் தம்பி குழந்தை பேர் பாசம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை எனக்கு குழந்தை பேர் பாசம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு சொல்லுங்க பயமான சொல்கிறாங்க. ஓ அந்த ஃபர்ஸ்ட் டைம் நடந்த நினச்சேன். அதை நினச்சி கொஞ்சம் பயம் இருந்துச்சா சொல்கிறேன். எப்படி எனக்கு டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, இன்னமும் வாய்ப்பாக சொல்கிறாங்க. அது பயம் இருந்துச்சுட்டா சொல்கிறாங்க. அவ்வளோ ஒய்ஃப் மேலே சொல்லிட்டு கிரேஸ் இல்லை விஜய்க்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குறா. டேடா அப்போ உங்களுக்கு தம்பி விடுமோ சொல்கிறாங்க. தம்பி விட உன்னை விட அம்மா தான் இருக்குது எல்லாமே சரியா. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் அதுக்காக நீங்கள் 2 பேரும் பாசத்தை குறைஞ்சவங்க சரியா. 3 பேரும் ஈக்குவல் தான் இருந்தாலும் அம்மா தான் ஃபஸ்ட்டு ஜேகே சொல்கிறாங்க. அது கேட்குறது ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக பாய்பி பிறந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே சொல்லி முடிக்கிறாங்க. கரெக்டாக வீடு வந்துச்சு. இப்போ ஜேகேவும் நம்ம பாப்பாவும் ப்ரெசென்ட்டில் வந்துட்டாங்க. டேடா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்லுங்க. அப்படி ஆமாம் அம்மா நீங்கள் எவ்வளோ பண்ணீங்களா. அம்மா வந்துட்டு அம்மா வந்துட்டு பாய்பி தம்பி வேணும்னு சொல்லிட்டு அம்மா தான் கேட்டாங்க. ஆமாம் நீ கேட்டது அதனால் அம்மாவுக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நீ கேட்டது அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக கேட்டாங்க சொல்கிறேன். எனக்கு பயம் சொல்லிட்டாங்க. டேடா அம்மா நமக்கு அவ்வளோ பிடிக்குமா. ஆமாம் அதனால சொல்லி அவங்க உயிர் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேடா நீங்கள் எப்போ அம்மா இதே லவ் பண்ணுங்க சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஜேகே உங்கள் பேபின்னு கேட்டாங்க. ஸ்கூல் விட்டு மேலே விட்டு போய் ஜிம் ஓடி வராங்க. மீனா ஜோனா சொல்கிறாங்க. இப்போ ஜோனா பார்க்குறாங்க. அம்மா பாருங்க ஒன்றும் ஒரு பண்ணாங்க சரி நாங்கள் நல்லா தான் வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு லேட்டு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே மறைக்கிறாங்க. ஜேகே சாரிடா கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்தாலும் அதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேறு நாளைக்கு நானே போய் பிக் பண்ணுறேன் பாப்பாவாக சொல்கிறாங்க. நோடா இப்போ ட்ரைவ் பண்ணக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. இப்போ பேபி மம்மா டேடா நீ கொண்டே தான் மம்மா லேட்டு வைக்க வரேன் கோச்சிக்காதீங்க சொல்கிறேன். பேபி சொல்கிறேன் எனக்கு தெரியும் மம்மா ரொம்ப லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு பேபி போய்ட்டு ஜிம் ஸ்ட்ராங் டெஸ்ட் பண்ணுறா. ஜிம் பார்க்குறாங்க. ஜோனா ஜிம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜோனா ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் தான் என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு ஹக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிப்பேன் சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு அது வேர்ல்ட் பேப்பர் இல்லையா அவங்களால அப்ளை பண்ணக்கூடாது. ஜேகே ஜிம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. குழந்தை பார்த்துக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டானே 2 பேரும் பிறந்த
அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாறிட்டான். ஜேகே நினைக்கிறாங்க இப்போ ஜிமின் தான் சரி ஓகே வாசல் ஜிம்மி கூட்டிகிட்டு போயிட்டு பேபிக்கு அழகாக ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மில்க் போட்டு தராங்க. இந்த மில்க் குடி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி மில்க் குடிச்சிட்டு இருக்காங்கம்மா எனக்கு ஒரு ஹோம் ஒர்க் நம்ம பண்ணுறா சொல்கிறாங்க. ஓகேடா ஹோம் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அந்த ஹாலில் தான் ஜோனா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பக்கத்தில் தான் பாபி வந்துட்டு தொட்டியில் படுத்துட்டு இருக்கான். பேபி பார்க்குறா ஐயோ அவங்க பேர் அந்த பையன் பேர் மின்மின் செல்லம் சில தொட்டிட்டு பார்த்துட்டே இருக்குது ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜிம்மி கிச்சன் இருக்காங்க. ஜங்கா காஃபி கேட்டிங்களே ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து கிச்சனுக்கு வராங்க. வந்து பார்க்குறாங்க ஜோனா வந்துட்டு ஃபுல்லாக ஹோம் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஜேகே எப்படி ஜிம்மி பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணி நெக்கில் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஜிம்மி டர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே எப்படி டிப்பில் ஃபேஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக ஏன் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க வந்து சொல்கிறாங்க. பாப்பா கிட்ட லவ் ஸ்டோரி சொன்னா சொல்கிறாங்க. பாப்பா கிட்ட லவ் ஸ்டோரி சொன்னியா ஜங்கா வந்து எத்தனை சொல்லியிருக்க நம்ம லவ் ஸ்டோரி குழந்தைங்க சொல்லக்கூடாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. டி அதெல்லாம் சொல்கிறாங்க பாரு ஜஸ்ட் நார்மலாக சொன்ன ஓகே சொல்கிறீங்க. எனக்கு ஜஸ்ட் நார்மலாக சொன்ன ஓகேவா ரொமான்டிக்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அந்த எப்படினாக்கா லவ் ஸ்டோரி மட்டும் சொன்ன ஓகேவா சொல்கிறாங்க. அதையும் சொன்னேன் சொல்கிறாங்க. பாப்பா ஆசை கேட்டு அதான் சொன்னேன் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க அங்கே பாதிக்க சொல்லக்கூடாது ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மி தான் பார்க்குறாங்க. அப்புறம் என்ன ஜிம்மி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நீ மட்டும் எப்படி இப்போ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம்மா இன்னைக்கு கூட உன் கணக்கு அழகாக தெரியல நான் கேட்குறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறேன். நீ தான்டா கோவப்படுற குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாட்டேன். ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்தா அப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். அப்புறம் பாபி பிறந்தா இன்னும் ஸ்ட்ரிக்டாக மாறிட்டா. ஜேகே சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ ஒரு மேலே இருக்கா. ஜிம்மி சொல்கிறாங்க. ஆனால் பாப்பா வந்துட்டு நம்ம இப்படிலாம் இருக்கிறது பார்க்கக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே நீ சொன்ன கரெக்டாக இருக்குன்னு நான் என் ஒய்ஃப் சொல்லி கேட்பேன் சரியா. ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஹாப்பியை பற்றி. ஜிம்மி இந்த ஜேகே பார்த்து அழகாக கிட்ட பேசியிருக்காங்க. அப்புறம் டே எப்படி போச்சு சொல்கிறாங்க. டே ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. தம்பி எப்போ எழுந்திரிச்சிடனா அவனை சமாதானம் பண்ணணும் தூங்க வைக்கணும் அப்படி கரெக்டாக போயிட்டு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. நான் தானே பயந்துட்டேன் செகண்ட் பேபி எப்படி பிறப்போம் சொல்லி பயந்து பரவாயில்ல தேங்காய் ரொம்ப அழகாக பிறந்துட்டான் ஸோ ஜேகே சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஆசைப்படுவேன். எனக்கு ரொம்ப லவ்லி ஹஸ்பண்ட். அப்புறம் எனக்கு ரெண்டு குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் குழந்தைங்க நல்லபடியாக நல்லா வளர்க்கணும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே பாருங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஓகேவா என் குழந்தைங்களை வளர்க்க நம்ம குழந்தைங்களை அழகாக வளர்க்கணும். என்னோட குழந்தைய நான் பத்திரம் வளர்த்துருவா சொல்கிறாங்க. அவங்க குழந்தை ஆட்சி வளர்ந்துச்சு சரியா சொல்கிறாங்க. இருந்தாலும் பத்திரம் பார்த்துப்பேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே ஜிம்மில் தான் குழந்தை சொல்கிறாரு. இப்போ ஜிம்மி ஜேகே பார்க்குறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. வீட்டு விடா ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. சரி ஓகே ஃபுட்டு குக் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ஜேகே நான் ஃபுட்டு குக் பண்ணுறேன். ஓகே நீ போய் உட்கார சொல்கிறாங்க. ஜேகே விட ஜிம்மி உட்காந்துக்கிறாங்க. இன்னைக்கு வீக்கெண்டில் அப்பா பார்க்குறேன். மம்மா என்ன ட்ரிப் கூட்டிட்டு போங்க மம்மா சொல்கிறாங்க. ட்ரிப்பா ஜிம்மி கேட்குறாங்க. அப்பா அங்கே பாட்டு தங்க இப்போ தான் தம்பி பிறந்திருக்கான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குற மண்டி பிக்னிக் மாதிரி போவோமா சொல்கிறாங்க. ஓகே டேடா அப்போ சொல்லிட்டு அப்பா சொல்கிறா. ஜிம் பார்க்குறாங்க. வண்டி பிக்னிக் ஆச்சுக்கா ஆமாம் சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப சேஃபான பிளேஸாக பார்க்குறாங்க. அங்கே அதுமாதிரி நம்மளால நிறைய பேர் வருவாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டு இப்போ ஜேகே திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டாங்க. பேபிஸ்க்கு தேவையான திங்ஸ் இப்போ ஜிம்முக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணி காரில் வைக்கிறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பிக்னிக்லாம் போனால் நல்லா இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிம் பேபி நிறைய பேர் போயிருக்காங்க. ஜோனா ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு அங்கே குழந்தைங்க விளையாடுற திங்ஸ் நிறைய இருக்குது. ஜோனா போய்ட்டு எல்லாமே பார்க் எப்படி இருக்கும் அதுமாதிரி அங்கே நிறைய இருக்குது. பேபி போய் ப்ளே பண்ணுறா. ஜிம் ஜேகே ரொம்ப ஹாப்பியாக அவள் இதெல்லாம் போய் விளையாடணும்னு நினைக்கிறவங்க விளையாட வச்சுட்டு இருக்காங்க. அது பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு நீயும் வளர்ந்துக்கு அப்படி ப்ளே பண்ணலாம் சரியா சொல்லி பார்த்துருக்காங்க. பேபி குறுக்குன்னு பார்த்துட்டு அழகா அது கியூட்டா நம்ம ஜேகே ஜிம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவன் அப்பா பாரு எவ்வளோ லவ்லி பர்சனாக இருக்காங்க. இவங்க மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. இவன் எப்போ எனக்கு மட்டும் சொந்தமாக இருக்கணும் சொல்லிட்டு ஜேகே ஜிம் தான் பேபிட்ட சொல்லிட்டாங்க. ஜேகே பார்த்துட்டே ஜேகே ஜிம்மில் இந்த பக்கம் சொல்லிட்டுருக்காங்க. ஜேகே அங்கே பார்க்குறாங்க. ஜிம் கையில் அந்த பேபி பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. பாரு அவனே ஒரு குழந்தை மாதிரி இருக்கான். அவன் கையில் குழந்தை ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவரு ரசிச்சுட்டு இருக்காங்க. எத்தனை ஜென்மம் தான் எனக்கு மட்டும் தான் ஜேகே நினச்சி இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜோனா ஏடா மாமா சரி வச்சு போதுங்க வாங்க எனக்கு வந்து ப்ளே பண்ண ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு ஓகே சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா இப்போ ஜிம் தான் வாங்க சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க. ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ 4 பேர் ஃபுட்டில் சாப்பிட்டு அங்கே வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கோ ஃபோட்டோ எடுத்து நல்லா இருக்குன்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு ஜிம்மி பேபி 3 பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நீ இல்லையே சொல்கிறாங்க. ஆமாம் நானும் வேணுமே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ சொல்கிறாங்க ஒரு பர்சன் தராங்க. ஜோனா அங்கிள் இங்கே வாங்கலாம் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. எங்கள் ஃபோட்டோ எடுக்க ஹெல்ப் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே மாஸ்டர் ஃபோட்டோ எடுத்துறாங்க. நம்ம ஜிம் கையில் அந்த குட்டி குட்டி தம்பி மின்மின் இருக்கான். நம்ம ஜியோனா வந்து ஜெக்கி பார்த்துட்டு இருக்கா. 4 பேர் அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து ஜியோனா கையில் தம்பி கொடுத்துட்டு நீ வச்சுக்கோ சொல்லிட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இப்போ ஜிம் பாப்பா பார்க்குற அம்மா டேடா நான் 2 பேர் எடுக்கிறேன் சொல்லிட்டு இப்போ அவனை அவங்க 2 பேர் மட்டும் வச்சு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப அழகாக அதே ரொம்ப அழகாக இருக்கும். டேடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படியாமா அடிக்கடி கூட்டிட்டு வாங்க டேடா 1 டே ட்ரிப் மட்டும் போகும்னு சொல்கிறாங்க. அப்படியே கண்டிப்பாக கூட்டிட்டு வரேன் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ பேபிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து 2 இயர்ஸ் இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு மின்மின் அடிக்கக்கூடாது டேடாவா சொல்கிறாங்க. அப்படி தான் அடிப்பேன் ஏன் டச் பண்ண மாமாவா நோ டச்சி பேபி சொல்லிட்டுருக்கு. இப்போ ஜோனை பார்க்குறா. இங்கே பாரு மின்மின் அப்போ சொல்லக்கூடாது டேடாவுக்கு மாமாவை டச் பண்ணலாம் அவருக்கு டச் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. அக்கா டேடா டோ டச் பண்ண மாமா அவ சொல்கிறாங்க. என்ன இருக்கும் ஆமாம் டேடா டோன் டச் மாமா அவ சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி சொல்லிட்டுருக்காங்க. சரி ஓகே நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே எடுத்தாங்க டேடா பாவம் அடிக்காதாங்க வாசிட்டாங்க நம்ம தொட்டு வாசல் பேபி கேட்குது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம்மில் கூட முறைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஏன் ஜம் காசு நீ கொடுக்குற
இடம் தாண்டா சொல்கிறாங்க. அப்படின்னு அவங்க காசு என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா சம்பந்தம் அவள் கூட ஒன் டே இப்படிலாம் பண்ணியிருப்பாளா அவன் பையன் விளையாட இருக்கான்னு கேட்குறாங்க. இன்னும் உன் பையன் சொல்லிட்டேன் நம்ம பையன் இல்லையா ஜிம்னு சொல்கிறாங்க. நடிக்காதரா நீ தான் சொல்லி கொடுத்துருக்கா சொல்லுங்க நானும் சொல்லி கொடுப்பேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ரெண்டு ஒரே மாதிரி ஆள் தான் சொல்லிட்டு ஜெக்கி திட்டாங்க. அப்படி ஜிம்மும் பேபி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ ஜிமின் தான் மின்மின் இங்கே டேடா அடிக்கூடாதுங்க வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் பேபி தூக்கி லேப்டாப் குறைக்கிறாங்க. இப்போ பேபி தான் அம்மா டேடா கிட்ட சொல்ல சொல்கிறாங்க. என்ன சொல்லலாம் சொல்கிறாங்க. உன் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குற ஜிமின் தான் ஜங்கா சொல்கிறாங்க. என்ன ஜெக்கி கேட்குறாங்க. நீ என்ன டச் பண்ணாத ஜிமின் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ என்ன டச் பண்ணாத சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் வந்து போய் முறைக்கிறாங்க. ஜிம் போய் பார்க்குறது என்ன டேடா அம்மா பார்த்து முறைக்கிறா சொல்கிறாங்க. கண்ணு நோண்டிட்டோம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெக்கி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இருப்பில் நைட்டு உனக்கு இருக்குடா ஜெக்கி நினைக்கிறாங்க. ஜிம் வந்துட்டு அப்படி பார்த்துருக்காங்க. ஜெக்கி அப்படி கண்ணாலே போய் ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கும். அவரும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாரு. இந்த பக்கம் பேபி பார்க்குறாங்க. அம்மா எனக்கு டவுட் மாமா சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் வந்துட்டு மின்மின் எங்கள் பார்த்து ப்ளே பண்ணி அக்காவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி இறக்கி விட்டுட்டு ஒரு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது பக்கம் ஜெக்கி வந்து குறுக்குறு மறைச்சு பார்க்குறாங்க. அந்த பேபியை எனக்கு தொட விட மாட்டேன் ஏன் ஒய்ஃபும் தொடக்கூடாது அப்படி ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் ஜங்கா ஃபுட்டு குக் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பண்ணுறேன் என்ன வேணும் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் நிறைய லிஸ்ட்டு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு பாப்பா அவனுக்கு என்ன வேணும் கேட்குறாங்க. இப்போ ஜென்னா சொல்லிட்டு எனக்கு இது வேணும் சொல்லிட்டாங்க. ஓகேடா சொல்கிறாங்க. ஓ எப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த பையன் பார்க்குறான். இன்னும் டேடா அப்படி கேட்குறான். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. தூக்குறாங்க. எனக்கு என்ன பசு ஆகுது. ஜெக்கி தான் அந்த பேபியோட சீக்கிரம் பைக் பண்ணிடுறாங்க. பேபி கற்றுது அம்மா ஆசை கத்திட்டு இருக்கு. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. உன் டேடா தானே ஆசை ஜெக்கி ஜிம் கேஷுவல் விட்டுறாங்க. அதுக்கு பேபி தான் ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன உனக்கு பசு என்ன பசு கேட்குறாங்க. அவங்க என் அம்மா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ஒய்ஃப் இல்லையா கேட்குறாங்க. அது பேபிக்கு அதெல்லாம் புரியாது. அவங்க என் அம்மா நீ தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன். சரி இங்கே பாருங்க என்ன வேணும் சாப்பிட கேட்குறாங்க. எனக்கு அது ஏதோ ஒரு வேணும்னு கேட்குது. இப்போ ஜெக்கிவும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி பேபியை ஸ்ட்ராங்காக கிஸ் கொடுத்துட்டு இறக்கி விட்டு போயிடுறாங்க. இப்போ ஜோனை பார்க்குற அம்மா ஆசிரியர் எடுத்தாங்க சொல்கிறாங்க. இவன் டேடாவும் தம்பியோட பசு பார்க்குறாங்க சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. எனக்கு பார்க்க ஹாப்பியாக இருக்கு அம்மா சொல்கிறாங்க. அப்படியே ஆமா என் டேடா அப்படின்ற தம்பி எல்லாரும் உங்கள் மேலே ஃபைட் எப்படி ஓவராக பசு பார்க்குறாங்க ரொம்ப பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. உனக்கு பசு எனக்கு என்ன அம்மா எனக்கு போது கிளப் கொடுத்தாங்க இல்லையா ஆனால் எனக்கு பசு பார்க்குது எனக்கு தெரியும் அம்மாவுக்கு நாங்கள் 3 பேர் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு எனக்கு புரியும். ஜோனா எஸ்எம்எஸ் கேர்ள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜோனா சொல்லிட்டு ஜிம் ஜோனா 6 கிஸ் பண்ணுறாங்க. தட்ஸ் மை கேர்ள் அப்படி ஜிம் தான் கிஸ் பண்ணுறாங்க. இப்படி பிரேவாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அம்மா சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லிட்டு நான் ஜிம்னோட பொண்ணு இல்லையா சொல்லிட்டு நம்ம பேபி சொல்லிட்டு பேபி பார்க்கலாம். அம்மா எனக்கு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. எனக்கு கிஸ் வேணும் அப்படி பேபி சீக்ஸை காட்ட ஜிம் பார்க்குறாங்க. ஜோய் பஸ் பேபி எப்படி ஜெக்கி ஜிம் தான் ஜிம்மோட பேபியோட சீக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி அதை ஹாப்பாக ஜெக்கினது பார்க்குறாங்க. என்ன பஸ் பார்க்குறாங்க சொல்லிட்டு நம்ம ஜெக்கி இப்போ ரசித்து பார்க்குறாங்க. தன்னோட பையனே ஒரு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா பஸ் பார்க்குற அதே ரொம்ப பிடிக்கும். பார்க்க தான் ஜிமின் மாதிரி காண்டிட்டோ ஏன் வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ போய் நான் ஜெக்கி குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குக் பண்ணிட்டு ஃபோன் ஃபிட் பண்ணி விடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி தான் ஜிம்முக்கு அந்த பேபிக்கு ஃபிட் பண்ணி விடுறாங்க. நம்ம பாப்பாவுக்கு ஃபிட் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மில் வந்து சின்ன குட்டி பேபிக்கு தான் ஃபிட் பண்ணுறாங்க. சாப்பிட சொல்லி நல்லா இருக்கு ஆசிட்டு சூப்பராக இருக்குது பேபி சர்ச்சுக்கு இப்போ ஜெக்கி தான் அதெல்லாம் நல்லாயிருக்கும் சொல்லி ஜெக்கி சொல்லிட்டாங்க. ஜிம்மில் வந்துட்டு பாய்ச்சங்க அம்மையார் சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ஜிம்மில் ஃபுட் ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறோம் ஓகே தூங்க போகிற அம்மா சொல்லிட்டாங்க. பேபி தான் வந்துட்டு அம்மா தூக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜிம்மி தூக்கி சோட வச்சு தட்டி கொடுக்குறாங்க. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நடந்துட்டு இருக்காங்க. இப்போ பேபி எனக்கு தூங்கிட்டு இப்போ ஜிம் ஜோனா தாங்க தூங்குறியா சொல்லிட்டாங்க. ஓகே மாமா சொல்லிட்டாங்க. வா சொல்லிட்டு அப்புறம் ஜிம் போயிட்டு ஜோனாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டாங்க. பேபி கொஞ்சம் ஷோல்டர் வச்சு அழகாக தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்த்தா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணிட்டு அவர் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. இது பக்கம் ஜிம் பேபிலாம் தூங்க வச்சு 2 பேரும் தூங்கினதுக்கப்புறம் தான் அழகாக பிளாக்கெல்லாம் கவர் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிக்கிறாரு. குளிச்சு டேரக்டாக கீழே தான் வராரு. பார்த்தா ஜெக்கி சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம் டேரெக்டாக போயிட்டு ஜெக்கி கிட்டே போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. என்ன ஜெக்கி கேட்குறாங்க. என்னாச்சு தூங்குறா சொல்லி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. டிவி பார்த்துருக்கா சொல்கிறாங்க. அப்படியே என்ன கட்டி கோமா இருக்க நினச்சி வந்தால் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இல்லை நீ கோமா இருக்க கோச்சிக்கிட்ட நினச்சி சமாதானம் பண்ணலாம் தான் வந்தேன். நீ தான் டிவி தானே பார்த்துட்டு இருக்கா நான் போகிறேன் ஜிம் தான் போகிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் அனுப்பிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லி என்ன நினச்சிட்டு இருக்கா நீ உன் பையனும் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம் சொல்கிறாங்க. ஏன்டா அவனும் டச் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. நான் டச் பண்ணக்கூடாதா கேட்குறாங்க. அது அவன் குழந்தைல அப்படி தான் சொல்லுவான்னு சொல்கிறாங்க. அவன் சொல்ல முடியாது அவன் ஹஸ்பண்டு என் லவ் ஹஸ்பண்ட் அப்படி டச் பண்ண சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஜம்கா என்ன பேசுகிற அஷேமிடா நான் போய்ட்டு பையன் கிட்ட சொல்ல முடியுமா கேட்குறாங்க. அது சொல்ல முடியாது நான் சொல்லலாம்ல டேடா வந்துட்டு எப்படி ரொம்ப லவ் வச்சுக்க சொல்லலாம்ல சொல்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியும் ஜோனாக்கு அப்படி புரியுது அதே மாதிரி அவனுக்கு புரியுது சரியா இப்போ வளர்ந்தா புரிஞ்சுப்பா சொல்கிறது. அவன் நான் சொல்கிறது பாரு வளர்றது உனக்கு பக்கத்தில் விட மாட்டான் அப்படி சொல்கிறேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்பாங்க இருக்கட்டும் அவன் பசுவாக இருக்கான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என் வருஷம் உன் வருஷம் பிறந்துட்டு என்ன மாதிரி இருக்கான்டா அவன் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்பாங்க அதுக்கு என்ன சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ பசுவாகிறான்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ என்ன இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்திருக்கா சொல்கிறாங்க. டைடாச்சு குளிச்சேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா நிஜமாவா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. என்ன அதுவும் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஸ்பெஷல் ரூம் சொல்கிறாங்க. நோ சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா ஜெக்கி கெஞ்சிட்டாங்க. அது சொல்கிறாங்க. பாரு எனக்கு வேறு பையன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆகிட்டேன்னா எனக்கு டச் பண்ணணும் சரியா அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அடிப்பா நீ எப்படி இருக்கா சொல்கிறேன் 2 குழந்தைங்க பிறந்துட்டாங்க இந்த மாதிரி இப்படி இருக்கா ஜிம் கேட்குறாங்க. எத்தனை குழந்தைங்க அப்படி தான் டாக்டர் சொல்கிறாங்க. எனக்கு எத்தனை குழந்தைங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் குழந்தைங்களாம் பிறக்கா சரிக்கே போதும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கியும் சரி ஓகே 2 குழந்தைங்க போதும் ஆனால் எனக்கு வேணும் ஜெக்கி சொல்கிறாங்க.
ஜிமின் பார்க்குறேன் நீ எப்படி அடிக்ஷனாக இருக்கியோ ஜிமின் கேட்குறாங்க. ஏமா பிடிக்காம அடிக்கிறா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க பிடிக்கும் நான் இருந்தாலும் சொல்கிறாங்க. பாருங்க பாப்பாவோ தம்பியோ அந்த மாதிரி நம்ம பார்க்க மாட்டாங்க ஓகேவா, அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லி கொடுத்த மாதிரி தான் இருப்பான் சரியா ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க தட்ஸ் மை ஜங்குக்கு. ஜிமின் தான் ஜங்கு ஒரு அழகிட்ட ப்ளே பண்ணுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க ஓகேவா கேட்குறாங்க. ஜிமின் ஜெயிக்க கிஸ் பண்ணுறாங்க. எதுக்கு பர்மிஷன் கேட்குறா ஜிமின் கேட்குறாங்க. இல்லைடா நீ சொல்கிறாங்க பாரு குழந்தைங்க தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஜிமின் சொல்கிறாங்க ஜெயிக்க ஹாப்பியாக இருக்கு அப்போ ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறீங்க டூ லேட் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க அப்படியா ஜெயிக்க இப்போ அழகாக தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க லைஃப் அழகாக போயிட்டு இருக்கு. இதோட ஸ்டோரி ஹாப்பி பண்ணுறாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்மளோட ஓகேவா. இந்த ஸ்டோரியில் எங்கேயாவது ரொமான்டிக் சீன் உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை பார்த்து ஸ்கிப் பண்ணிவிட ஓகேவா. ஹைட் கமெண்ட்ஸ் போட வேணாம், எங்கே தான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எந்த ஸ்டோரியில் பெண்டிங் வச்சிருக்கோம் அது எல்லாமே சொல்லுங்கடா, நான் 1 by 1 போட்டுறேன் ஓகேவா. எல்லா ஸ்டோரியுமே வரும், கொஞ்சம் டிலே பண்ணி வருமே தவிர மற்றபடி ஸ்டோரி எல்லாமே வரும் ஓகேவா. நீங்கள் ஹாப்பியாக இருக்கு நம்புறேன் ஓகே. ஸ்டோரி பிடிச்சினா ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. மேபி இந்த ஸ்டோரி டிசப்பாயிண்ட் தான் சாரி ஓகே. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.